So last class Ansible என்னெல்லாம் பார்த்தோம்? ஓகேவா? So last class Ansible நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா just ஒரு சிங்கிள் கமாண்ட எக்ஸிக்யூட் பண்றதுக்கான எல்லாமே பார்த்தோம். கரெக்டா? ஒரு சிங்கிள் கமாண்ட Ansible இருந்து எப்படி எக்ஸிக்யூட் பண்றது? So அத add of commands அப்படின்னு நம்ம சொன்னோம். அப்போ இன்னைக்கு என்ன Ansible பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு பிளே புக்கை எப்படி எழுதுறது? Ansible பிளே புக்கை நம்ம எப்படி எழுதுறது? அப்போ பிளே புக் எதுக்காக அப்படின்னு கேட்டீங்கன்னா மல்டிபிள் டாஸ்க ஒரே பிளேஸ்ல நீங்க ரன் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு பிளே புக் அப்படிங்கிறது இம்பார்ட்டன்ட். அப்போ மல்டிபிள் டாஸ்க நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா ஒரே பிளேஸ்ல ரன் பண்றதுக்கு நீங்க என்ன பண்றீங்கன்னா பிளே புக் அப்படிங்கறத யூஸ் பண்றீங்க. அப்போ மல்டிபிள் டாஸ்க் அப்படின்னா என்னன்னா இப்போ நீங்க ஃபர்ஸ்ட் அப்பாச்சே இன்ஸ்டால் பண்றீங்க அப்படின்னா ஒரு கமாண்ட்ல இன்ஸ்டால் பண்ணுவீங்க. அகைன் நீங்க அதே அப்பாச்சி வேற ஏதாவது கிட் இன்ஸ்டால் பண்ணணும், ஜென்கின்ஸ் இன்ஸ்டால் பண்ணணும் அப்படின்னா எல்லாத்தையுமே என்ன பண்ணுவீங்க அப்படின்னா சிங்கிள் கமாண்டா எக்ஸிக்யூட் பண்ணுவீங்க. ஆனா நான் என்ன பண்றேன் அப்படின்னா Ansible ஒரு பிளே புக் எழுதி அந்த பிளே புக் மூலமா மொத்தமா நான் எல்லாத்தையுமே ரன் பண்றேன். அப்போ பிளே புக்ல யூஸ் பண்ற போற லாங்குவேஜ் YAML லாங்குவேஜ். அப்போ பிளே புக்ங்கிறது ஈஸியா தான் இருக்கும், ரொம்ப கஷ்டமாலாம் இருக்காது. ஒன்ஸ் நீங்க எழுத ட்ரை பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்மளுக்கு குயிக்கா அது பிக்கப் ஆயிடும். அப்போ Ansible எப்படி பிளே புக் எழுதுறது அப்படின்னா Ansibleோட அபிஷியல் வெப்சைட்ல இருந்துதான் நம்ம என்ன பண்ண போறோம்னு கேட்டீங்கன்னா பிளே புக் எழுதுறதுக்கான எல்லா வித இம்பார்ட்டன்ஸான நோட்ஸ் எல்லாத்தையுமே எடுக்க போறோம். ஓகேவா? சோ எப்படி டெராஃபார்ம்கான கோட காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணோமோ பட் டெராஃபார்ம் லெவல்ல நம்ம கோட காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணலாம் மாட்டோம். ஜஸ்ட் அந்த Ansibleோட டாக்குமெண்டேஷன்ல இருக்க ஐடியாவை வச்சு நம்ம என்ன பண்ண போறோம்னு கேட்டீங்கன்னா பிளே புக் எழுத போறோம். அப்ப ஃபர்ஸ்ட் நான் என்ன பிளே புக் எழுத போறேன், ஃபர்ஸ்ட் நான் எழுத போற பிளே புக் எதுக்காக அப்படின்னு கேட்டீங்கன்னா டாஸ்க் 1 அப்படிங்கறதுல இப்ப நம்ம எழுத போற பிளே புக்ங்கிறது ஃபர்ஸ்ட் அப்பாச்சியை இன்ஸ்டால் பண்ணணும். ஓகேவா? சோ என்ன பண்ணணும், அப்பாச்சிய நான் இன்ஸ்டால் பண்ணணும். இன்ஸ்டால் பண்ண அப்பாச்சிய நான் என்ன பண்ண போறேன், இன்ஸ்டால் பண்ணதுக்கு அப்புறம் அப்பாச்சி என்ன பண்ணுவோம், ஸ்டார்ட் பண்ணுவோம். சோ அப்பாச்சி என்ன பண்றேன் அப்படின்னா ஸ்டார்ட் பண்றேன். தேர்ட் ஒன் என் மாஸ்டர் மெஷின்ல நான் என்ன பண்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா index.html அப்படின்னு ஒரு ஃபைல் கிரியேட் பண்றேன். என்னோட மாஸ்டர் மெஷின்ல index.html அப்படின்னு ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணி இந்த ஃபைல /var www.html அப்படிங்கிற இந்த பாத்துக்கு மூவ் பண்ண போறேன். அப்பாச்சி எங்க இன்ஸ்டால் பண்ணிருக்கனோ அந்த பாத்துக்கு இந்த index.htmlங்கிற ஒரு ஃபைல் என்ன பண்ண போறோம், மூவ் பண்ண போறோம். அப்போ இதை எப்படி Ansible பிளே புக்ல நம்ம டாஸ்கா ரன் பண்றது அப்படிங்கறத பார்க்கலாம். சோ அதுக்கு என்ன தேவைன்னு கேட்டீங்கன்னா இப்ப பிளே புக் எழுதுறதுக்கு உங்களுக்கு விஷுவல் ஸ்டுடியோ கோட் எடிட்டர் அப்படிங்கிறது இம்பார்ட்டன்ட். ஓகேவா? சோ விஷுவல் ஸ்டுடியோ கோட் எடிட்டர் மூலமா தான் என்ன பண்ண போறீங்கன்னு கேட்டீங்கன்னா சோ கோட் எழுத போறீங்க. இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா விஷுவல் ஸ்டுடியோ கோட் இன்ஸ்டால் பண்ணிட்டு இதுல ஒரு எக்ஸ்டென்ஷனை இன்ஸ்டால் பண்ண போறீங்க. என்ன எக்ஸ்டென்ஷன், Ansibleங்கிற ஒரு எக்ஸ்டென்ஷன் என்ன பண்ண போறீங்கன்னு கேட்டீங்கன்னா Ansibleங்கிற ஒரு எக்ஸ்டென்ஷன். ஏன் Ansible எக்ஸ்டென்ஷன் இன்ஸ்டால் பண்றீங்கன்னா நீங்க எழுத போறது எல்லாமே YAML லாங்குவேஜ்ல இருக்க போகுது. அப்போ Ansible சப்போர்ட் பண்ணிதான். எக்ஸாம்பிள் நீங்க நார்மலாவே Ansible அப்படின்னு சர்ச் பண்ணாலே அது அப்படி ஓபன் ஆகும். ஓகேவா? நான் ஆல்ரெடி என்ன பண்ணிருக்கேன்னு கேட்டீங்கன்னா Ansible சப்போர்ட் பண்றது ரெட் ஹேட். அப்போ YAML லாங்குவேஜ் சப்போர்ட் பண்றது என்னன்னு கேட்டீங்கன்னா ரெட் ஹேட் தான். அப்போ என்ன பண்ணுங்கன்னா இந்த Ansibleங்கிற ஒரு எக்ஸ்டென்ஷனை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. அப்பதான் நீங்க எழுத போற கோடு கரெக்டா இருக்கா ராங்கா அப்படிங்கிறது நமக்கு கிளியரா தெரியும். அப்ப நான் என்ன பண்றேன் அப்படின்னா இதுல நியூ ஃபைல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபைலை கிரியேட் பண்றேன். இந்த ஃபைலுக்கு new.yaml அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்டென்ஷன் YAML வைக்கலாம், YML வைக்கலாம். ஓகேவா? எக்ஸ்டென்ஷன் எப்படி வேணாலும் சேவ் பண்ணலாம். சோ new.yaml அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்றேன், என்னோட டவுன்லோட்ஸ்ல இதை சேவ் பண்றேன். ஒரு ஃபைல கிரியேட் ஃபைல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபைல கிரியேட் பண்றேன். இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம்னு கேட்டீங்கன்னா ஒரு பிளே புக் எழுத போறோம். அப்ப பிளே புக் எழுதுறதுக்கான ஃபர்ஸ்ட் சென்டென்ஸே நீங்க எப்படி பிளே புக் எழுதுவீங்கன்னா -host. ஹோஸ்ட்னா நம்ம என்னன்னு கால் பண்ணுவோம், சர்வர் தான் ஹோஸ்ட்னு கால் பண்ணுவோம். ஓகேவா? :all அப்படின்னு கொடுக்குறேன். அப்படின்னா என்ன, எல்லா மிஷினும். ஓகேவா? ஹோஸ்ட்னா சர்வர். அப்ப அந்த ஆல்னா என்னன்னு கேட்டீங்கன்னா இப்போதைக்கு ஸ்லேவ் மிஷினா எனக்கு எத்தனை இருக்கு, 3 ஸ்லேவ் மிஷின் இருக்கு. அப்ப அந்த 3 ஸ்லேவ் மிஷினை நான் கால் பண்றது கால். பர்టిక్యులரா ஏதாவது ஒரு மிஷினை மட்டும் கால் பண்ணனும்னா அந்த பர்టిక్యులரோட பிரைவேட் ஐபி. அப்ப அதுக்கு முன்னாடி என்ன பண்ணிருந்தோம், பிரைவேட் ஐபிக்கு அப்புறம் என்ன பண்ணிருந்தோம், ஒரு கான்செப்ட் பண்ணோமே, அந்த ஐபிக்குலாம் ஒரு நேம் கொடுத்தோமே.
குரூப்பிங் அப்படின்னு ஒரு கான்செப்ட் பண்ணோமா, கிரீன்ஸ் அப்படின்னு ஒரு நேம் எல்லாம் கொடுத்தோமா, இல்ல நீங்க பர்டிகுலரா ஒரு மிஷின்ல இன்ஸ்டால் ஆகணும்னா அந்த மிஷினோட நேம் இப்படி கொடுத்துக்கலாம். இப்போதைக்கு நான் என்ன பண்றேன், ஆல் அப்படின்னு கொடுத்துட்டு என்டர். இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்றேன்னா ரிமோட் அண்டர்ஸ்கோர் யூசர், ரிமோட் அண்டர்ஸ்கோர் யூசர். அப்போ மிஷினை நீங்க எந்த யூசரா லாகின் பண்றீங்க, EC2 ஐஃபன் யூசர், இதுதான் ரிமோட் யூசர். மிஷினை நம்ம எந்த யூசரா லாகின் பண்றோமோ அந்த யூசரை மென்ஷன் பண்ணுவோம், அதுதான் ரிமோட் அண்டர்ஸ்கோர் யூசர் அப்படின்னு சொல்லிட்டு இதான் என்னோட EC2 ஐஃபன் யூசர்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ற அப்படின்னா பிகம். பிகம்ங்கிறது எதுக்காக, பிகம்ங்கிறது எதுக்காக, ரூட்டா சேஞ்ச் ஆகுறதுக்கு, ரூட்டா சேஞ்ச் ஆகுறதுக்கு. அப்போ இதுல பிகம்ல எனக்கு எல்லாத்தையுமே என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா ரூட்டா எக்ஸிக்யூட் பண்ணணும். அப்ப அப்பாச்சி இன்ஸ்டால் பண்ணா ரூட்டா தான் பண்ண முடியும், ஸ்டார்ட் பண்ணா ரூட்டா தான் பண்ண முடியும். சோ அதனால பிகம்ல எஸ் அப்படின்னு கொடுத்துட்டு நெக்ஸ்ட் டாஸ்க் அப்படின்னு ஒண்ணு கொடுப்பீங்க. சோ நீங்க ஒரு YAML பிளே புக் எழுதுறீங்க அப்படின்னா அந்த பிளே புக்ல இம்பார்ட்டன்ட் இதுதான். பிளே புக் எழுதுறீங்க அப்படின்னா அந்த பிளே புக்ல போஸ்ட் ரிமோட் அண்டர்ஸ்கோர் யூசர் பிகம் டாஸ்க் இது இல்லாம அந்த பிளே புக்கை நம்மளால என்ன பண்ண முடியாது, ஸ்டார்ட் பண்ண முடியாது. அப்ப இதெல்லாம் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் நீங்க பிளே புக்கை எழுத போறீங்க. இப்போ டாஸ்க்ல நான் என்ன இன்ஸ்டால் பண்ணணும்னு சொன்னேன், அப்பாச்சி இன்ஸ்டால் பண்ணணும்னு சொன்னேன். நான் என்ன சொன்னேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா அப்பாச்சி இன்ஸ்டால் பண்ணுவீங்க. அப்பாச்சி இன்ஸ்டால் பண்றதுக்கு என்ன கமாண்ட் கொடுப்பீங்க, எம் இன்ஸ்டால் அப்பாச்சி அப்படின்னு கொடுப்போம். அப்போ எம் இன்ஸ்டால் அப்பாச்சின்னு கொடுப்போம். அப்போ எம்ங்கிறது என்ன, ஒரு பேக்கேஜ். அப்போ என்னன்னு கேட்டீங்கன்னா இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா ஆன்சிபிளோட டாக்குமெண்டேஷன்ல ஆன்சிபிளுக்கு மாடியூல்ஸ் யூஸ் பண்ணி தான் எல்லாத்தையுமே ரன் பண்ணும். அப்போ எம்ங்கிறது என்ன, ஆன்சிபிளை பொறுத்தவரையும் ஒன் ஆஃப் த மாடியூல் அப்படின்னு நான் சொல்லுவேன். அப்போ ஆன்சிபிள் மாடியூல்ஸ்ல நீங்க ஆன்சிபிள் மாடியூல்ஸ் அப்படின்னு லிஸ்ட் பண்ணிட்டு ஆல் மாடியூல்ஸ் அப்படின்னு வரும். ஓகேவா, இதை ஃபர்ஸ்ட் கிளிக் பண்ணுங்க. இப்போ நான் எம்ங்கிற மாடியூல் மூலமா தான் என்ன பண்ண போறேன், அப்பாச்சிய இன்ஸ்டால் பண்ண போறேன். அப்போ கண்ட்ரோல் F அப்படின்னு கொடுத்து எம்ங்கிற மாடியூல் எங்க இருக்கு அப்படின்னு நான் சர்ச் பண்றேன். இப்போ எம்ங்கிற மாடியூல்ல எனக்கு ரெண்டு இருக்கு, மேனேஜ் பேக்கேஜ்னு ஒன்னு இருக்கு, ரெபாசிட்டரின்னு ஒன்னு இருக்கு. இந்த ரெண்டு மாடியூல்ல நம்ம இப்ப எந்த மாடியூல யூஸ் பண்ண போறோம், மேனேஜ் பேக்கேஜ். அப்போ ரெபாசிட்டரிங்கிறது என்ன, மேனேஜ் பேக்கேஜ் இப்ப யூஸ் பண்ண போறோம். அப்போ ரெபாசிட்டரினா என்ன, புரியல, மேனேஜ் பேக்கேஜ் அப்படின்னா என்ன, ஜென்கின்ஸ் இன்ஸ்டால் பண்றீங்க, எப்படி இன்ஸ்டால் பண்றீங்க, என்ன பண்றீங்க, ஜென்கின்ஸ் மெஷின்ல எப்படி இன்ஸ்டால் பண்றீங்க, அபிஷியல் வெப்சைட்ல போயிட்டு ரெபாசிட்டரிக்கு என்ன பண்றீங்க, அந்த லிங்க் எடுத்துட்டு வரீங்க, கரெக்டா. அப்போ ரெபாசிட்டரியில இருந்து லிங்க் எடுத்துட்டு வரீங்கன்னா அந்த எம் ரெபாசிட்டரி நீங்க கால் பண்ணலாம். நீங்க பண்ண போறது என்ன, பேக்கேஜ் மூலமா இன்ஸ்டால் பண்ண போறோம், அது பேக்கேஜ். நீங்க ஒரு URL மூலமா டவுன்லோட் பண்ணீங்கன்னா எம் ரெபாசிட்டரி எடுக்கும். இல்ல நான் எம்ல இருந்து அதை இன்ஸ்டால் பண்றேன்னா பேக்கேஜ். இப்போ இதுல எக்ஸாம்பிள்ஸ் அப்படின்னு இருக்கா, இந்த எக்ஸாம்பிள்ஸ்ல இங்க இருக்கு பாருங்க, இதுதான் மாடியூல். இந்த மாடியூலை பாஸ் பண்ணி தான் இப்ப என்ன பண்ண போறோம்னு கேட்டீங்கன்னா இன்ஸ்டால் பண்ண போறோம். அப்போ இது அப்படியே நான் காப்பி பண்ணிக்கிறேன். சோ இந்த மாடியூல் அப்படியே காப்பி பண்ணி காப்பி என்னோட டாஸ்க்கு கீழே இந்த நேம் மென்ஷன் பண்ணணும். அப்போ இது எல்லாமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். டாஸ்க்கு கீழே நேம், நேம்க்கு கீழே எம்னு வரணும். இந்த நேம் எல்லாமே சோ நான் இப்போ எரர் பண்ணிருக்கிறதுனால இது ரெட் கலர் அப்படிங்கிற மாதிரி ஷோ ஆகும், கரெக்டா. சோ என்ன பண்ணணும் அப்படின்னா இது அலைன்மெண்ட் எல்லாத்தையுமே கரெக்டா சேஞ்ச் பண்ணணும். இப்போ இதுலயும் ரெட்ல இருக்கு, அப்பனா அது எரர். ஓகேவா, இப்ப என்ன பண்ணிருக்கோம், நேம்ல என்ன இன்ஸ்டால் பண்ண போறோம், நான் இன்ஸ்டால் த லேட்டஸ்ட் வெர்ஷன் ஆஃப் அப்பாச்சி அப்படிங்கறத எடுத்துக்கிறேன். சோ எம்ங்கிற மாடியூல் மூலமா தான் என்ன பண்ண போறீங்க, இன்ஸ்டால் பண்ண போறீங்க. எதை இன்ஸ்டால் பண்ண போறீங்க, HTTP இன்ஸ்டால் பண்ண போறீங்க. அப்போ ஸ்டேட்ல இன்ஸ்டால் பண்றதுக்கு என்ன கமாண்ட் கொடுப்போம், இன்ஸ்டால் பண்றதுக்கு ஸ்டேட்ல என்ன கொடுப்போம், ஆன்சிபிள்ல இன்ஸ்டால் பண்றதுக்கு
இன்ஸ்டால் பிரசன்ட் அப்படின்னு கொடுப்பீங்க. கரெக்டா? இப்ப என்ன பண்ணியாச்சு? அப்பாச்சே இன்ஸ்டால் பண்ணியாச்சு. இப்போ டாஸ்கா ஃபர்ஸ்ட் டாஸ்கா முடிச்சிட்டேன். அப்ப செகண்ட் டாஸ்க் என்ன? அப்பாச்சே இன்ஸ்டால் பண்ணதுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோம்? ஸ்டார்ட். அப்படியே என்டர் கொடுத்துட்டு இப்ப ஸ்டார்ட் பண்ணணும். கரெக்டா? அப்ப அதே இதுவே எடுத்துக்கலாம். ஐஃபன் நேம் என்னது? இத நான் கொடுக்கலாம். ஸ்டார்ட் அப்பாச்சி அப்படின்னு நான் கொடுத்துக்கிறேன். ஸ்டார்ட் அப்பாச்சின்னு கொடுக்குறேன். சோ ஸ்டார்ட் பண்றதுக்கு என்ன கமாண்ட் கொடுப்போம்? ஸ்டார்ட் பண்றதுக்கு கமாண்ட்ஸ் சர்வீஸ் httpd ஸ்டார்ட். அப்ப இங்க என்ன மாடியூல் யூஸ் பண்ண போறோம்? எம்ங்கிற இடத்துல சர்வீஸ்னு யூஸ் பண்ண போறீங்க. எம்ங்கிற இடத்துல என்ன யூஸ் பண்ண போறீங்க? சர்வீஸ். சர்வீஸ் மாடியூல் மூலமா தான் என்ன பண்ண போறோம்? ஸ்டார்ட் பண்ண போறோம். என்டர். இப்போ நேம் என்ன நேம்? எதை ஸ்டார்ட் பண்ண போறோம்? ஸ்டார்ட் பண்ண போறோம். அப்போ ஸ்டேட் இதுல என்ன கொடுப்போம்? ஸ்டார்டட். அவ்வளவுதான். என்ன பண்ணியாச்சு? அப்பாச்சே இன்ஸ்டால் பண்றதுக்கு அப்பாச்சே இன்ஸ்டால் பண்ணி நம்ம இப்ப என்ன பண்ணிட்டோம்னு கேட்டீங்கன்னா ஸ்டார்ட்டும் பண்ணிட்டோம். அப்ப நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம்னு சொல்லிருக்கேன். நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம்? வார் ஃபைலுக்கு மூவ் பண்ண போறோம். அப்ப என்ன பண்ணணும்? இங்க என்ன சொல்லிருந்தேன்? தேர்டா என்ன சொல்லிருந்தேன்? மாஸ்டர் மிஷின்ல index.html ஒரு ஃபைலை கிரியேட் பண்ணி அந்த ஃபைலை என்ன பண்ண போறீங்கன்னா /var www.html க்கு காப்பி பண்ண போறீங்க ஃபைலை. அப்போ அதே மாதிரி என்டர் கொடுத்துட்டு ஐஃபன் நேம் இதுல இண்டெக்ஸ் ஃபைல் அப்படின்னு நேம் கொடுத்துக்கிறேன். ஃபைல் கொடுத்துட்டு என்டர்ல இப்ப நான் என்ன மாடியூல் யூஸ் பண்ண போறேன்னு கேட்டீங்கன்னா காப்பி மாடியூல் யூஸ் பண்ண போறேன். என்ன மாடியூல் யூஸ் பண்ண போறேன்? காப்பி மாடியூல். ஏன் காப்பி மாடியூல் யூஸ் பண்ற? ஃபைல் எங்க இருந்து எங்க காப்பி பண்ண போறோம்? மாஸ்டர்ல இருந்து var www.html என்னோட எந்த ஸ்லேவுக்கோ அந்த ஸ்லேவுக்கு என்னோட ஃபைலை நான் காப்பி பண்ண போறேன். ஓகேவா? சோ அதுக்காக நான் யூஸ் பண்றது காப்பி மாடியூல். எக்ஸாம்பிள் அதே Ansible ஆல் மாடியூல்ஸ்க்குள்ள போயிட்டு அகைன் என்ன பண்ணுங்க அப்படின்னா மாடியூல் இண்டெக்ஸ் அப்படின்னு இருக்கா? இந்த மாடியூல் இண்டெக்ஸ்ல அப்படியே கீழே ஸ்க்ரால் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஃபைல் மாடியூல்ஸ் ஃபைல் மாடியூல்ஸ்ல என்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா காப்பி மாடியூல்ஸ் அப்படின்னு இருக்கா? அப்போ இந்த காப்பி மாடியூல்ஸை நான் ஓபன் பண்ணிக்கிறேன். காப்பி ஃபைல் டு ரிமோட் லொகேஷன். ரிமோட் லொகேஷன்ல இருக்கிற ஃபைல் என்ன பண்ண போறோம்? காப்பி பண்ண போறோம். ஒரு ஃபைலா இன்னொரு ஃபைல் காப்பி பண்றதுக்கு நீங்க யூஸ் பண்ண போறது ஃபைல் மாடியூல். அப்ப அந்த ஃபைல்ஸ்ல நீங்க யூஸ் பண்றது காப்பி. அப்ப இந்த காப்பியை கிளிக் பண்ணிட்டு இதுல எக்ஸாம்பிள்ஸ் அப்படின்னு வந்தீங்கன்னா இங்க இருக்கு. இதுல 2 எக்ஸாம்பிள்ஸ் இருக்கு பாருங்களேன். சோர்ஸ் சோர்ஸ் டெஸ்டினேஷன் ஓனர் குரூப் மோட். அப்ப நீங்க என்ன மாடியூல் யூஸ் பண்ணிருக்காங்க? காப்பிங்கிற ஒரு மாடியூல் யூஸ் பண்ணிருக்காங்க. அப்ப அதே மாதிரி நம்மளும் என்ன பண்ண போறோம்னா காப்பி மாடியூல். இது அப்படியே நான் காப்பி பண்ணிக்கிறேன். சோ காப்பி பண்ணி என்னோட மெஷின்ல போயிட்டு என்ன பண்ணலாம்? சோ இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிட்டு அப்போ காப்பிய நேம்க்கு கீழே கொண்டுட்டு வரணும். சோர்ஸ் டெஸ்டினேஷன். அப்போ இந்த ஓனர்லாம் தேவையில்லை. ஓகேவா? என்ன பண்ணுங்க அப்படின்னா குரூப்பும் தேவையில்லை, இதுல ஓனரும் தேவையில்லை, எடுத்துடலாம். அந்த குரூப் ஓனர் அதெல்லாம் எதுக்காக? அதெல்லாம் எதுல பாத்திருக்கீங்க? குரூப் ஓனர், யூசர், குரூப், அதர்ஸ் அப்படின்னு 3 கான்ஃபிகரேஷன் இருக்குமா உங்க ஃபைலுக்கு? ரீட், ரைட், எக்ஸிக்யூட். அப்ப யார் யாருக்குன்னா 777 பெர்மிஷன் யார் யார் கொடுப்பீங்க? யூசருக்கு, குரூப்புக்கு, அதர்ஸ். அதுதான் அந்த யூசர் குரூப். இப்போ காப்பி மாடியூல் யூஸ் பண்றேன். இப்போ என்னோட சோர்ஸ் எது? index.htmlங்கிறது எங்க இருக்க போகுது? அந்த ஃபைல் எங்க இருக்க போகுது? மாஸ்டர்ல. அப்ப மாஸ்டர்ல இருக்கு அப்படின்னா டாட்ங்கிறது என்னோட பிரசன்ட் டைரக்டரி. பிரசன்ட் டைரக்டரியில இருக்கிற index.html அப்படிங்கிற ஃபைலை நான் எங்க மூவ் பண்ணணும்னு சொல்றேன்?
கிளைண்டோட வார் www.html /var www/html இந்த பாத்துக்கு நான் மூவ் பண்ணணும்னு சொல்றேன். /var www.html-க்கு என்ன ஃபைலை மூவ் பண்ணணும்? என்னோட index.html மூவ் பண்ணணும் அப்படின்னு நான் கொடுத்துட்டு இதுல மோடுல நான் என்ன பண்றேன்? 777 அப்படிங்கிற ஃபைலுக்கான பெர்மிஷன் நான் கொடுத்துறேன். ஓகேவா? அப்ப என்ன பண்ணிட்டோம்னு கேட்டீங்கன்னா, அப்பாச்சி இன்ஸ்டால் பண்ணி ஸ்டார்ட் பண்ணி ஃபைலை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்றதுக்கான ஒரு பிளே புக்கை நம்ம எழுதியாச்சு. அப்ப இப்படிதான் ரியல் டைம்ல ஒரு பிளே புக்கை எழுதுவாங்க. ஓகேவா? சோ இதெல்லாம் சின்ன பிளே புக் ஃபர்ஸ்ட். ஓகேவா? அப்ப இந்த மாதிரி தான் ரியல் டைம்ல நம்ம என்னென்னலாம் இன்ஸ்டால் பண்ண போறோமோ அதுக்கான பிளே புக்ஸ் எல்லாமே நம்ம இப்பதான் எழுதுவோம். அப்ப என்ன பண்ற அப்படின்னா, ஃபர்ஸ்ட் index.html-ங்கிறது எங்க இருக்கணும்? என்னோட மிஷின்ல இருக்கணும். LL கொடுத்தா இப்ப என்கிட்ட ரெண்டு ஃபைல் தான் இருக்கு. Ansible-ஓட கான்ஃபிகரேஷன் ஃபைல் இருக்கு. another one slave.txt இப்படின்னு 2 ஃபைல் தான் இருக்கு. இப்ப நான் என்ன பண்றேன்னா vi index.html அப்படின்னு ஒரு ஃபைலை கிரியேட் பண்றேன். ஓகேவா? சோ vi index.html ஒரு ஃபைலை கிரியேட் பண்றேன். இந்த ஃபைலுக்குள்ள this is my first playbook அப்படின்னு கொடுத்துட்டு escape shift : wq exclamatory. அப்ப index.html கிரியேட் பண்ணியாச்சு. இந்த ஃபைல் தான் எங்க மூவ் ஆக போகுது? /var www.html குள்ள மூவ் ஆக போகுது. அப்ப நான் இங்க என்ன கொடுத்திருக்கேன்னா ஆல். அப்ப எல்லா மிஷின்லயும் நான் இப்ப என்ன பண்ணுவேன்னு கேட்டீங்கன்னா, இதை இன்ஸ்டால் பண்ணி மூவ் பண்ணிடுவேன். அப்ப எல்லா ஸ்லேவ் மிஷின்லயும். அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த இடத்துல நீங்க ஒரு ஃபைலை கிரியேட் பண்ண போறீங்க. என்ன ஃபைல்னா vi new.yml அப்படின்னு ஒரு ஃபைல் கிரியேட் பண்ண போறீங்க. இந்த ஃபைலுக்குள்ள இன்சர்ட் மோடுல உங்களோட நம்ம எழுதின பிளே புக்கை அப்படியே காப்பி பண்ணி Ctrl+A Ctrl+C காப்பி பண்ணி இதுல பேஸ்ட் பண்ணிடலாம். ஓகேவா? சோ பேஸ்ட் பண்ணிட்டு எஸ்கேப் shift : வெளில வந்துட்டு இப்போ இந்த பிளே புக்கை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ரன் பண்ணணும். அப்ப பிளே புக்கை ரன் பண்றதுக்கான கமாண்ட் என்னன்னா ansible -playbook ansible -playbook -i -i னா என்ன? இன்வென்டரி ஃபைல் என்ன? இன்வென்டரி ஃபைல் நேம் என்ன? slave.txt. இதுதான் என்னோட இன்வென்டரி ஃபைல். அப்போ இந்த ஃபைல தான் நம்ம கால் பண்ண போறோம். அப்ப எந்த ஃபைல ரன் பண்ணணும்? new.yaml இந்த ஃபைல தான் இப்ப நம்ம என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா ரன் பண்ணணும். இந்த new.yaml-ங்கிற ஃபைல தான் இப்ப என்ன பண்ண போறோம்னு கேட்டீங்கன்னா ரன் பண்ண போறோம். அதுதான் என் பிளே புக். இப்ப இதுல ஏதாவது சின்டாக்ஸ் எரர் இருக்கா, உங்க ஃபைல்ல சின்டாக்ஸ் எரர் இருக்கான்னு செக் பண்றதுக்கு syntax -syntax -check கொடுப்பீங்க. -syntax -check அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அந்த பிளே புக்ல ஏதாவது எரர் இருக்கா, new.yaml-ங்கிற பிளே புக்ல ஏதாவது எரர் இருக்கா என்டர்னு கொடுத்து இப்போ வந்துருச்சு அப்படின்னா பிளே புக்ல எந்த வித எரருமே இல்ல. ஓகேவா? சோ அகைன் என்ன பண்ணலாம்? இப்போ இந்த பிளே புக்கை நான் திருப்பி ரன் பண்றேன். அப்போ -syntax -check எடுத்துட்டு இப்போ இந்த பிளே புக்கை நான் ரன் பண்றேன். ரன் பண்ண உடனே எனக்கு என்ன ஆகும்? என்ன ஆகுது? ஃபர்ஸ்ட் அப்பாச்சியை இன்ஸ்டால் பண்ணுது. எத்தனை மிஷின்ல இன்ஸ்டால் பண்ணுது அப்பாச்சியை? 3 மிஷின்லயே அப்பாச்சி இன்ஸ்டால் பண்ணுது. நெக்ஸ்ட் என்ன பண்ணுது? 3 மிஷின்லயும் என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணுது. இங்க சைமல்டேனியஸா நடக்குதா, parallel-ஆ நடக்குதா? parallel-ஆ நடக்குது. கரெக்ட்டா? 3 மிஷின்லயும் ஃபர்ஸ்ட் அப்பாச்சி இன்ஸ்டால் பண்ணுது. அப்ப 3 மிஷின்லயும் ஸ்டார்ட் பண்ணுது. அடுத்தது 3 மிஷின்லயும் index.html-ங்கிற ஃபைலை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுது. அப்போ இது எல்லாமே கரெக்டா ரன் ஆயிடுச்சா அப்படிங்கிற செக் பண்றதுக்கு சோ நான் என்ன பண்றேன் அப்படின்னா எந்த மிஷினோட ஐபி ஆகுது ஜஸ்ட் ஃபர்ஸ்ட் மிஷினோட ஐபி காப்பி பண்ணி பிரவுசர்ல ஹிட் பண்ணேன் அப்படின்னா this is my first playbook. அப்ப எல்லா மிஷினோட ஐபி காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணனா எனக்கு அவுட்புட் என்ன? this is my first playbook. அப்ப எல்லா மிஷின்லயும் அப்பாச்சி இன்ஸ்டால் ஆகி ஸ்டார்ட் ஆகி நம்மளுக்கு ஃபைலை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிருக்கோம். ஓகேவா? சோ அங்க ஆல்னு கொடுத்ததுனால எல்லா மிஷின். இதுவே நீங்க கிரீன்ஸ்னு கொடுத்திருந்தீங்கன்னா பர்டிகுலரா அந்த மிஷின்ல மட்டும் தான் நம்மளால அதை எல்லாத்தையும் பண்ண முடியும். ஓகேவா? பர்டிகுலரா அந்த மிஷின்ல மட்டும் தான் நம்மளால என்ன பண்ண முடியும்னா அதை இன்ஸ்டால் பண்ண முடியும். சோ இப்படிதான் நம்ம பிளே புக் எழுத ஸ்டார்ட் பண்ணுவோம் ரியல் டைம்ல.
ரியல் டைம்ல என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டீங்கன்னா இந்த மாதிரி தான் சோ பிளே புக் எழுதுவாங்க. ஓகே, இப்போதைக்கு நான் என்ன பண்ணிருக்கேன்னு கேட்டீங்கன்னா ஜஸ்ட் ஒரு பேக்கேஜை மட்டும் தான் இன்ஸ்டால் பண்ணிருக்கேன். ஓகேவா? ரியல் டைம்ல என்ன பண்ணுவாங்க, மல்டிபிள் பேக்கேஜஸ் இன்ஸ்டால் பண்ணுவாங்க. ரியல் டைம்ல இப்போதைக்கு நம்ம ஒரு பேக்கேஜ் இன்ஸ்டால் பண்ண மாதிரி ஒரு பேக்கேஜ் மட்டும் இன்ஸ்டால் பண்ண மாட்டாங்க. என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டீங்கன்னா மல்டிபிள் பேக்கேஜஸ் இன்ஸ்டால் பண்ணுவாங்க. அப்ப அந்த மல்டிபிள் பேக்கேஜஸ் இன்ஸ்டால் பண்றதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம், எப்படி பிளே புக் எழுதுவோம்? அப்ப நான் என்ன பண்றேன் அப்படின்னா ஒரு 4 பேக்கேஜஸ் இன்ஸ்டால் பண்ண போறேன். என்ன பண்றேன் அப்படின்னா ஒரு 4 பேக்கேஜ் இன்ஸ்டால் பண்றேன். என்னென்ன பேக்கேஜ் அப்படின்னு கேட்டீங்கன்னா MySQL அப்படிங்கிறது ஒரு பேக்கேஜ். நெக்ஸ்ட் ஒன் PHP அப்படிங்கிற ஒரு பேக்கேஜ் இன்ஸ்டால் பண்றேன். தேர்ட் ஒன் பாத்தீங்க அப்படின்னா அன்சிப்னு ஒரு பேக்கேஜ் இன்ஸ்டால் பண்றேன். ஃபோர்த் ஒன் IPL இப்படின்னு சொல்லிட்டு இத்தனை பேக்கேஜ் இன்ஸ்டால் பண்ண போறேன். MySQL, PHP, unzip, IPL அப்படின்னு இன்ஸ்டால் பண்றேன். இப்போ MySQL இன்ஸ்டால் பண்றதுக்கான கமாண்ட் என்ன? MySQLங்கிறது எதுக்காக? டேட்டாபேஸ்க்காக. MySQL இன்ஸ்டால் பண்றதுக்கான கமாண்ட் என்ன? MySQL இன்ஸ்டால் பண்றதுக்கான கமாண்ட் install MySQL கொடுப்பீங்களா? install MySQL அப்படிங்கிற மாதிரி நம்ம என்ன பண்ணுவோம்னு கேட்டீங்கன்னா கொடுப்போம். ஓகேவா? சோ இப்போ நான் 4 பேக்கேஜை இன்ஸ்டால் பண்ணணும். அப்ப என்ன பண்ணலாம்னா இங்க இருக்கிற ஃபைல் அப்படியே ரிமூவ் பண்ணிட்டு இப்ப திருப்பி ஒரு ஃபைல் எழுத போறோம். என்ன பண்ண போறோம்னா இந்த 4 பேக்கேஜை இன்ஸ்டால் பண்றதுக்காக ஒரு YAML ஃபைல் எழுத போறோம். ஃபர்ஸ்ட் YAML ஃபைல் எப்படி ஸ்டார்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். வெறும் ஹோஸ்டா எப்படி ஸ்டார்ட் பண்ணுவோம்? -host. என்ன ஹோஸ்ட்? ஆல். நெக்ஸ்ட் remote underscore user colon என்ன யூசர்? EC2 -user. நெக்ஸ்ட் become என்ன கொடுப்போம்? yes. நெக்ஸ்ட் டாஸ்க். என்ன டாஸ்க்? டாஸ்க் எப்படி ஸ்டார்ட் பண்ணுவோம்? -name. என்ன பண்ண போறோம்? install MySQL. இப்ப MySQL இன்ஸ்டால் பண்றீங்க, எப்படி இன்ஸ்டால் பண்ணுவீங்க? அடுத்து என்ன பண்ணுவீங்க? ஏதாவது நேம்ல ஒரு நேம் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோம்? நெக்ஸ்ட் என்ன மாடியூல் கால் பண்ணுவீங்க? இன்ஸ்டால் பண்றதுக்கு என்ன மாடியூல் கால் பண்ணுவீங்க? yum. ஓகே, yum கால் பண்ணுவீங்க. நெக்ஸ்ட் நேம் என்ன பண்ணுவோம்? சொல்லுங்க, சொல்லுங்க. நான் சொன்னது HTTPD. நான் 4 பேக்கெட் சொன்னேன், HTTPD சொல்லல. MySQL, PHP, MySQL. நெக்ஸ்ட் state present. ஓகே, நெக்ஸ்ட் MySQL ஸ்டார்ட் பண்ணணுமா? பண்ண வேணாம். நெக்ஸ்ட் அப்போ ஒரே இதெல்லாம் ஸ்டார்ட் பண்ணலாம். அப்போ இப்ப நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா இப்ப நீங்க ஒரு क्वेश्चन கேட்டீங்கல, ஒரே இதா ஸ்டார்ட் பண்ண முடியாதா? அப்போ நேம் m, அடுத்தது PHP, அடுத்தது unzip, அடுத்தது என்னன்னு கேட்டீங்கன்னா IPL அப்படிங்கிற பேக்கேஜ நம்ம இப்படி டாஸ்கா கொடுக்க வேணாம். என்ன பண்ணலாம்னு கேட்டீங்கன்னா நான் எல்லாத்தையும் சேமா ஸ்டார்ட் பண்ணணும். அப்ப இத்தனை மல்டிபிள் பேக்கேஜை யூஸ் பண்றேனே, மல்டிபிள் பேக்கேஜுக்கும் மாடியூல் ஒரே மாடியூல் தான், எம்ங்கிற ஒரு மாடியூல் தான் யூஸ் பண்ண போறோம். அதுக்கு நம்ம என்ன மாடியூல் யூஸ் பண்ண போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா
ஆன்சிபிளோட லூப் கான்செப்டை யூஸ் பண்ண போறோம். அப்போ என்ன பண்ணுங்கன்னா ஆன்சிபிள் லூப் மாடியூல்ஸ் அப்படின்னு சர்ச் பண்ணுங்க. ஓகேவா? ஆன்சிபிள்ல என்ன பண்றீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா லூப் மாடியூல்ஸை யூஸ் பண்ணீங்கன்னா சோ இதுல லூப்போட டாக்குமெண்டேஷனுக்குள்ள நான் போயிட்டு ஓகேவா ஸ்டாண்டர்ட் லூப்ஸ் அப்படின்னு இருக்கு. நீங்க இருக்கு பாருங்க. ஸ்டாண்டர்ட் லூப்ஸ் கொடுத்துட்டு ஒரு டாஸ்க் கொடுத்திருக்காங்க. என்னன்னா இத யூசரை லூப் வச்சிருக்காங்க. நான் இப்ப யூசரை வைக்கல. எதை வச்சிருக்கேன்? எம்ங்கிற மாடியூல எடுத்து இன்ஸ்டால் பண்ண போறேன். அப்ப இந்த நேம்க்கு கீழே என்ன இருக்கு? நேம் பக்கத்துல என்ன இருக்கு? கர்லி பிராக்கெட் ஓபன் பண்ணி அதுக்குள்ள ஐட்டம் அப்படின்னு இருக்கு. சோ அதுக்கு கீழே என்ன இருக்குன்னா ஸ்டேட்னு இருக்கு, பிரசன்ட். அப்போ லூப்புக்கு கீழே டெஸ்ட் யூசர் 1. அப்ப இங்க என்ன ஆகும்? டெஸ்ட் யூசர் 1 போய் பிரசன்ட் ஆயிட்டு அடுத்து டெஸ்ட் யூசர் 2 போய் என்ன பண்ணுவாரு? இன்ஸ்டால் ஆவார். ஓகேவா? சோ இந்த மாதிரி லூப்ல கான்செப்ட் ஒர்க் ஆகும். அப்ப அதே மாடியூல் தான் நம்ம என்ன பண்ண போறோம்னு கேட்டீங்கன்னா இங்க யூஸ் பண்ண போறோம். அப்போ இந்த MySQLக்கு பதிலா நான் என்ன பண்றேன் அப்படின்னா டபுள் கோட்ஸ்குள்ள 2 கர்லி பிராக்கெட் ஓபன் பண்றோம். இதுல ஸ்பேஸ் ஐட்டம் அப்படின்னு நான் மென்ஷன் பண்றேன். மென்ஷன் பண்ணிட்டு ஸ்டேட் அதுதான். என்ன பண்ற? நேம்ல இன்ஸ்டால் பேக்கேஜ். மொத்தமா என்ன பண்றோம்னு கேட்டீங்கன்னா பேக்கேஜை இன்ஸ்டால் பண்றோம். அப்போ எம் அப்படின்னு கொடுத்துட்டு சோ நேம் ஸ்டேட் பிரசன்ட். இப்ப எக்ஸாம்பிள் என்ன பண்ணுவோம்னு கேட்டீங்கன்னா அடுத்தது லூப் அப்படிங்கிற ஒரு டேர்மை ஆட் பண்ணும். என்ன பண்றோம்? லூப். அப்போ நம்ம என்னென்னலாம் இன்ஸ்டால் பண்ணணும்னு சொல்லியிருந்தோம்? MySQL, next PHP, next IPL, unzip, next IPL. இப்ப என்ன ஆயிடுச்சு? இப்ப எது ஃபர்ஸ்ட் போய் இன்ஸ்டால் ஆகும்? MySQL இன்ஸ்டால் ஆயிட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ணும்? MySQL எத்தனை மிஷின்ல ஃபர்ஸ்ட் போய் இன்ஸ்டால் ஆகும்? 3 மிஷின்லயும் MySQL இன்ஸ்டால் ஆயிட்டு அடுத்தது என்ன இன்ஸ்டால் ஆக ஆரம்பிக்கும்? PHP அடுத்த 3 மிஷின்ல இன்ஸ்டால் ஆகும். PHP இன்ஸ்டால் ஆனதுக்கு அப்புறம் unzip இன்ஸ்டால் ஆகும். unzip இன்ஸ்டால் ஆனதுக்கு அப்புறம் IPL இன்ஸ்டால் ஆக ஆரம்பிக்கும். அப்போ இது அப்படியே லூப் கான்செப்ட்ல ஒர்க் ஆகும். அப்போ மல்டிபிள் பேக்கேஜ் நீங்க இன்ஸ்டால் பண்ணணும் ஆன்சிபிள்ல அப்படின்னா இந்த லூப் கான்செப்டை யூஸ் பண்ணி என்ன பண்ணலாம்? இந்த மல்டிபிள் பேக்கேஜஸுமே இன்ஸ்டால் பண்ணலாம். அப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா இந்த கோட ரன் பண்ண போறேன். Ctrl+A, Ctrl+C அப்படின்னு கொடுத்துட்டு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இங்க ஒரு மிஷினை கிரியேட் பண்ண போறோம். இப்ப எல்எல் கொடுத்தா இத்தனை ஃபைல் இருக்கு. இங்க loop.yml அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு ஃபைலை கிரியேட் பண்றேன். என்ன பண்றேன்? vi loop.yml ஃபைல் கிரியேட் பண்ணி இன்சர்ட் மோட்ல என்னோட ஃபைலை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். எஸ்கேப் shift கோலன் கொடுத்துட்டு இப்ப என்ன பண்ணலாம்? பிளே புக்கை ரன் பண்ணணும். பிளே புக்கை ரன் பண்றதுக்கான கமாண்ட் ansible -playbook -i slave.txt loop.yml -syntax -check. ஓகேவா? கொடுத்துட்டு என்டர். அப்போ என் ஃபைல்ல எந்த எரருமே இல்ல. அப்ப என்ன பண்ணலாம்? என்னோட ஃபைலை ரன் பண்ணலாம். loop.yml. இப்போ ஃபர்ஸ்ட் என்ன இன்ஸ்டால் ஆகும் என்னோட மிஷின்ல? MySQL அப்படிங்கிறது இன்ஸ்டால் ஆகும். கரெக்டா? சோ ஃபர்ஸ்ட் 3 மிஷின்லயுமே MySQL இன்ஸ்டால் பண்ணிடுச்சு. அடுத்தது என்ன பண்ணுது? அடுத்தது என்ன பண்ணும்? PHP அப்படிங்கிறது 3 மிஷின்லயுமே இன்ஸ்டால் ஆகும். நெக்ஸ்ட் unzip அப்படிங்கிறது அகைன் 3 மிஷின். another one பாத்தீங்க அப்படின்னா IPL. அப்போ IPL வரக்குள்ள என்ன ஆயிடுச்சு? இன்ஸ்டால் ஆகுதா? ஃபெயில்ட் ஆயிடுச்சு. அப்ப IPLங்கிற ஒரு பேக்கேஜ் இருக்கா அப்படின்னா IPLங்கிற ஒரு பேக்கேஜே இல்ல. அதனால என்ன பண்ண முடியலன்னு கேட்டீங்கன்னா அதால இன்ஸ்டால் பண்ண முடியல. கரெக்டா? இப்போ ஒரு 3 கலர் வந்திருக்கு பாருங்க. என்னென்ன? yellow, green, red. அப்போ இந்த yellowனா என்ன, greenனா என்ன, redனா என்ன அப்படிங்கறத நான் சொல்றேன். பட் இதை எப்படி கால் பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆன்சிபிளோட டேர்ம்ல idempotency அப்படின்னு கால் பண்ணுவாங்க. ஓகேவா? சோ இந்த yellow, green, red
இதுக்கு எல்லாத்துக்குமே ஐடம் பொட்டான்சி அப்படின்னு கால் பண்ணுவாங்க. சோ ஐடம் பொட்டான்சினா என்ன அப்படிங்கறத நான் பிளே புக் ரன் பண்ணதுக்கு அப்புறம் நான் கிளியரா சொல்றேன். ஓகேவா? சோ ஏன் இது எல்லோ கலர் வந்திருக்கு, கிரீன் கலர் வந்திருக்கு, ரெட் வந்திருக்கு. அப்ப நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இன்னும் 2-3 பிளே புக்க ரன் பண்ணோம்னா ஆட்டோமேட்டிக்கா இதுக்கான மீனிங்கிறது புரிஞ்சிடும். ரெட்ங்கிறது ஃபெயில்டு. அப்ப எல்லோனா என்ன, கிரீன்னா என்ன? எல்லோ எதுக்காக நம்மளுக்கு ஷோ ஆகுது, கிரீன் எதுக்காக ஷோ ஆகுது அப்படிங்கறத பார்க்கலாம். சோ இதெல்லாம் இந்த டேர்ம் ஐடம் பொட்டான்சி அப்படின்னு கால் பண்ணுவாங்க. அதை மட்டும் நீங்க தெரிஞ்சுக்கோங்க. அப்போ நம்ம இப்ப என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா சக்சஸ்ஃபுல்லா 2 பிளே புக் எழுதிட்டோம். இப்ப அடுத்தது எதுக்காக பிளே புக் எழுத போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆன்சிபிள் வழியா நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா என்னோட மிஷின்ல எல்லாத்துலயுமே ஜென்கின்ஸ் இன்ஸ்டால் பண்ண போறேன். ஓகேவா? ஆன்சிபிள் த்ரூ நம்மளோட எல்லா மிஷின்லயுமே பிளே மிஷின்ல நான் ஜென்கின்ஸ் இன்ஸ்டால் பண்ணணும். அப்ப ஜென்கின்ஸ் இன்ஸ்டால் பண்றதுக்கு எப்படி ஒரு பிளே புக் எழுதலாம் அப்படிங்கறதா நெக்ஸ்ட் பிளே புக்கா நம்ம எழுத போறோம். எழுதலாமா? சோ நீங்க ஒன்ஸ் ஒரு பிளே புக் எழுத ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா பிளே புக்குங்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி. ஓகேவா? சோ பிளே புக்குங்கிறது நீங்க ஃபர்ஸ்டே எழுத ஆரம்பிச்சிட்டீங்கன்னா ஈஸியா இருக்கும். சோ இப்ப ஃபர்ஸ்ட் எப்படி ஸ்டார்ட் பண்ணுவோம்? ஐஃபன் போஸ்ட் என்னன்னா கிரீன்ஸ் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். இப்ப எந்த மிஷின்ல மட்டும் இன்ஸ்டால் ஆகும்? கிரீன்ஸ்னு ஒரே மிஷின் தான் குரூப் பண்ணி வச்சிருக்கோம். அந்த கிரீன்ஸ்ங்கிற மிஷின்ல இன்ஸ்டால் ஆகும். நெக்ஸ்ட் ரிமோட் அண்டர்ஸ்கோர் யூசர் யாரு? EC2 hyphen user becomeல yes. next task என்ன டாஸ்க் என்ன பண்ண போறோம்? இன்ஸ்டால் பண்ணுவீங்க. சரி ஓகே, ஜென்கின்ஸ் எப்படி இன்ஸ்டால் பண்ணுவீங்கன்னு ஒரு ஸ்டெப் சொன்னேன். எப்படி இன்ஸ்டால் பண்ணுவீங்க? என்ன பண்ணுவீங்க? ஃபர்ஸ்ட் எப்படி இன்ஸ்டால் பண்ணுவீங்க? ஸ்டெப்ஸ், ஜென்கின்ஸ் இன்ஸ்டால் பண்றதுக்கான ஸ்டெப்ஸ். ஸ்டெப்ஸ் என்ன? ஜென்கின்ஸை இன்ஸ்டால் பண்றதுக்கான ஸ்டெப்ஸ். ஜென்கின்ஸோட அபிஷியல் வெப்சைட் போகும். கரெக்டா? ஜென்கின்ஸ் இன்ஸ்டாலேஷன் அப்படிங்கிற அபிஷியல் வெப்சைட்ல போயிட்டு இன்ஸ்டாலிங் ஜென்கின்ஸ் அப்படின்னு இருக்கா. இப்போ நான் இதுல லினக்ஸ் மிஷினுக்காக இன்ஸ்டால் பண்ண போறேன். அப்போ லினக்ஸ் அப்படின்னு நான் கிளிக் பண்ணிட்டு இதுல லாங் டேர்ம் சப்போர்ட் ரிலீஸ், வீக்லி ரிலீஸ் எது வேணாலும் எடுத்துக்கலாம். சோ ரெட் ஹேட் ஸ்டேபிள் அப்படிங்கறத நான் கிளிக் பண்ணி ஃபர்ஸ்ட் இந்த 2 கமாண்டையும் என்ன பண்றேன் என்னோட மிஷினுக்கு டவுன்லோட் பண்றேன். இந்த 2 கமாண்டையும் எடுத்துட்டு வந்து என்னோட மிஷின்ல கொடுத்துட்டு அதுக்கப்புறம் என்ன எப்படி இன்ஸ்டால் பண்ணுவீங்க? இந்த 2 மிஷின் எடுத்து வந்து மிஷின்ல பேஸ்ட் பண்ணி காப்பி பண்ணி ரன் பண்ணிட்டீங்க. அடுத்தது என்ன பண்ணுவீங்க? ஜென்கின்ஸோட ப்ரீ ரெக்வசைட் என்ன? ஜாவா. ஜாவா இல்லாம என்ன பண்ண முடியாது? ஜென்கின்ஸை ரன் பண்ண முடியாது. ஜாவா இல்லாம நம்மளால ஜென்கின்ஸை ரன் பண்ண முடியாது. அப்ப என்ன பண்ணுவீங்க? எம் இன்ஸ்டால் ஜாவா அப்படின்னு ஜாவாவை இன்ஸ்டால் பண்ணுவீங்க. நெக்ஸ்ட் என்ன பண்ணுவீங்க? எம் இன்ஸ்டால் ஜென்கின்ஸ் அப்படிங்கிற மாதிரி ஜென்கின்ஸையும் நம்ம என்ன பண்ணுவோம்னு கேட்டீங்கன்னா இன்ஸ்டால் பண்ணுவோம். அப்போ அதே கான்செப்ட தான் இங்கேயும் ஃபாலோ பண்ண போறோம். அப்போ எம்ங்கிற மூலமா தான் ஜென்கின்ஸையும் ஜாவாவையும் இன்ஸ்டால் பண்ண போறீங்க. அப்போ நான் ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி ஆன்சிபிள்ல மாடியூல்ஸ் அப்படின்னு இருக்கா. அப்போ அந்த மாடியூல்ஸ்ல நீங்க யூஸ் பண்ண போற மாடியூல்ஸ் எம் பேக்கேஜா எம் ரெபாசிட்டரியா? எம் பேக்கேஜஸ் எம் ரெபாசிட்டரியா? அப்ப என்னது? ரெபாசிட்டரி. அப்போ எம் அப்படின்னு நான் கொடுத்து சர்ச் பண்ணேன்னா எனக்கு 2 இருக்கும் பாருங்க. பேக்கேஜ்ங்கிறது ஜஸ்ட் எம் இன்ஸ்டால் HTTPD. பட் ரெபாசிட்டரி மூலமா நீங்க கொண்டு வரீங்க ஆட் ஆர் ரிமூவ் எம் ரெபாசிட்டரி. ரெபாசிட்டரியில இருந்து ரிமூவ் பண்றீங்க இல்ல ஆட் பண்றீங்கன்னா சோ இந்த மாடியூல் தான் நீங்க பாஸ் பண்ணுவீங்க. அப்போ எம் ரெபாசிட்டரியில எக்ஸாம்பிள்ஸ் அப்படின்னு இருக்கா. சோ எக்ஸாம்பிள்ஸ்ல இங்க இருக்கு பாருங்க. ரெபாசிட்டரி மூலமா ஃபர்ஸ்ட் ஜென்கின்ஸை எப்படி டவுன்லோட் பண்ணிட்டு வந்து நம்ம இன்ஸ்டால் பண்றது அப்படிங்கிறதுக்கான மாடியூல்ஸ். அப்ப நான் என்ன பண்றேன்னா இது அப்படியே காப்பி பண்ணிக்கிறேன். ஓகேவா? சோ காப்பி பண்ணி என்னோட மிஷின்ல இந்த இடத்துல நம்ம பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் எம் ரெபாசிட்டரி இந்த நேம் எல்லாம் உள்ள வந்துடணும். and then description and then base URL. இருக்கா? ஓகே. சோ add repository அப்படினே இருக்கட்டும்.
இப்போ இந்த ஈப்பல்ல நேம் எடுத்துட்டு என்ன பண்ணலாம்? ஜென்கின்ஸ் தானே எடுத்துட்டு வர போறோம். சோ ஜென்கின்ஸ் அப்படின்னு கொடுத்துக்கலாம். இங்க டிஸ்கிரிப்ஷன் இருக்கு. டிஸ்கிரிப்ஷன்ல நம்ம கொடுக்கறதா டவுன்லோட் ஜென்கின்ஸ் அப்படின்னு கொடுத்துட்டு இந்த இடத்துல என்ன கொடுத்துருக்காங்கன்னு கேட்டீங்கன்னா பேஸ் யூஆர்எல். அப்போ ஜென்கின்ஸை நம்ம எப்படி டவுன்லோட் பண்ணுவோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா அதோட யூஆர்எல் வச்சுதான் டவுன்லோட் பண்ண போறோம். அப்ப அந்த பேஸ் யூஆர்எல் எடுத்துட்டு வர போறோம். அப்ப பேஸ் யூஆர்எல் எப்படி எடுத்துட்டு வருவீங்கன்னா ஃபர்ஸ்ட் இந்த கமாண்ட் இருக்கா, இந்த sudo duplicate இந்த கமாண்ட்ல https அப்படின்னு இருக்கும் பாருங்க, இது அப்படியே காப்பி பண்ணி என்ன பண்ணுங்க அப்படின்னா இந்த இடத்துல குரோம்ல கொடுத்துட்டு என்டர் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா என்ன இருக்கு, நேம் பேஸ் யூஆர்எல் அப்படின்னு இருக்கா. அப்ப என்ன பண்ணிக்கலாம், இந்த பேஸ் யூஆர்எல் அப்படியே காப்பி பண்ணிக்கலாம். ஓகேவா? சோ பேஸ் யூஆர்எல் அப்படின்னு இருக்கா, இது அப்படியே காப்பி பண்ணி ஃபர்ஸ்ட் இதுதான் என்னோட மெஷினோட பேஸ் யூஆர்எல் அப்படின்னு நான் கொடுத்தாச்சு. ஜென்கின்ஸை டவுன்லோட் பண்றதுக்கான பேஸ் யூஆர்எல் கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணுவீங்க, யூஆர்எல் கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட் ஸ்டெப் ஃபர்ஸ்ட் கமாண்ட கொடுத்தாச்சு, டவுன்லோட் பண்றதுக்கான யூஆர்எல் கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணும், அங்க இருக்கிறது தான், நான் எதுவுமே புதுசா சொல்லல. என்னது, என்ன பண்ணுவோம், இந்த கீயை டவுன்லோட் பண்ணுவோம். கரெக்டா? என்ன பண்ணுவீங்கன்னு கேட்டீங்கன்னா இந்த கீயை டவுன்லோட் பண்ணுவீங்க. அப்ப இந்த கீக்கான நேம் என்னன்னு கேட்டீங்கன்னா ஜிபிஜி கீ அப்படின்னு சொல்லுவோம். இந்த கீக்கான நேம் ஜிபிஜி கீ. அது என்ன ஜிபிஜி கீ அப்படின்னா இங்க இருக்கு பாருங்க, ஜிபிஜி செக்னு ஒண்ணு இருக்கும், another one ஜிபிஜி கீன்னு ஒண்ணு இருக்கும். ஓகே, ஜிபிஜி செக்னு ஒண்ணு இருக்கும், ஜிபிஜி கீ. அப்போ ஜிபிஜி கீ நம்ம எதுக்காக யூஸ் பண்ணுவோம், நீங்க அப்படியே கீழே மேல ஸ்க்ரால் பண்ணி வந்தீங்கன்னா இங்க இருக்கு பாருங்க, ஜிபிஜி செக்னு ஒண்ணு இருக்கும், ஜிபிஜி கீன்னு இருக்கும். ஜிபிஜி கீங்கிறது நீங்க யூஆர்எல் பாயிண்ட் பண்ணி ரெபாசிட்டரியில இருந்து டவுன்லோட் பண்றீங்க அப்படின்னா அந்த கீக்கான நேம் ஜிபிஜி கீ. ஜிபிஜி செக்ங்கிறது ஜஸ்ட் ஒரு யூஆர்ஐ மாதிரி பாஸ் பண்றதுக்கு தான் நீங்க யூஸ் பண்றதா ஜிபிஜி கீ. அதனால நான் என்ன பண்றேன், இந்த இடத்துல என்னோட ஜிபிஜி கீ ஆட் பண்றேன், கொடுத்துட்டு என்டர் கொடுத்துட்டு அப்ப என்னோட ஜிபிஜி கீ எது, இதுதான். அப்ப என்ன பண்ணலாம், ஹெச்டிடிபிஎஸ்ல இருந்து கால் பண்ணி இதுதான் என்னோட ஜிபிஜி கீ அப்படின்னு மென்ஷன் பண்ணிடலாம். ஓகேவா? என்ன பண்ணியாச்சு, ஜென்கின்ஸுக்கு ரெபாசிட்டரி மூலமா அந்த லிங்கை டவுன்லோட் பண்ணி வச்சாச்சு. இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம், நெக்ஸ்ட் சொல்லுங்க, கரெக்டா சொன்னீங்க. என்ன இன்ஸ்டால் பண்ண போறோம், ஜாவா இன்ஸ்டால் பண்ண போறோம். ஜாவா இன்ஸ்டால் பண்ணிட்டு ஜாவா இன்ஸ்டால் பண்ணதுக்கு அப்புறம் என்ன பண்ணுவோம், ஜாவாவை இன்ஸ்டால் பண்ணிட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோம், ஓகே ஜாவாவை இன்ஸ்டால் பண்ணதுக்கு அப்புறம் ஸ்டார்ட் பண்ணிடுவோமா, ஜென்கின்ஸ் இன்ஸ்டால் அவ்வளவுதான். நான் ஜென்கின்ஸ் இன்ஸ்டால் பண்ற ஸ்டெப்ஸ் மட்டும் தான் கேக்குறேன். ஜாவாவை இன்ஸ்டால் பண்ணிட்டு அடுத்து ஜென்கின்ஸ் இன்ஸ்டால் பண்ணுவீங்க. கரெக்டா? எம் இன்ஸ்டால் ஜாவா, எம் இன்ஸ்டால் ஜென்கின்ஸ் அப்படின்னு கொடுத்துட்டு ரெண்டுத்தையுமே இன்ஸ்டால் பண்ணுவீங்க. அதே தான் நம்ம பண்ண போறோம். அப்போ இங்க ரெண்டு பேக்கேஜை யூஸ் பண்றோம். ரெண்டு பேக்கேஜை யூஸ் பண்ற கான்செப்ட்ல நம்ம என்ன மாடியூல் யூஸ் பண்ணலாம், லூப் மாடியூல யூஸ் பண்ணலாம். ஐஃபன் நேம், என்ன நேம், ஜாவா அண்ட் ஜென்கின்ஸ் அப்படிங்கறத இன்ஸ்டால் பண்ண போறோம். கரெக்டா? ஜாவா ஜென்கின்ஸ் இன்ஸ்டால் பண்ண போறோம். எப்படி இன்ஸ்டால் பண்ணுவோம், ஜாவா ஜென்கின்ஸ் என்ன கமாண்ட் கொடுத்து இன்ஸ்டால் பண்ணுவீங்க, எம் இன்ஸ்டால் கொடுப்பீங்களா. அப்ப அதுதான் உங்களோட மாடியூல். மாடியூல் கொடுத்துட்டு என்டர். ஓகே, சோ என்ன பண்ணிட்டீங்கன்னு கேட்டீங்கன்னா மாடியூல நம்ம பாஸ் பண்ணியாச்சு. பாஸ் பண்ணிட்டு இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோம், நேம் கோலன் இதுல கர்லி பிராக்கெட் ஓபன் பண்ணி ஐட்டம் அப்படி மென்ஷன் பண்ணுவோமா. நெக்ஸ்ட் என்ன பண்ணுவீங்க, நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோம், ஸ்டேட், என்ன ஸ்டேட், இன்ஸ்டால் பண்றதுக்கு பிரசன்ட் அப்படின்னு கால் பண்ணிட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம், லூப், என்ன லூப் ஆகும் இப்போ, லூப் கொஞ்சம் தப்பா கொடுத்துருக்கோமா, அவ்வளவுதான்.
என்ன லூப் ஆக போகுது? ஐஃபன் ஜாவா. அடுத்தது ஐஃபன் ஜென்கின்ஸ். ஓகே, இப்போ ஜாவாவின் ஜென்கின்ஸை இன்ஸ்டால் பண்ணியாச்சு. இன்ஸ்டால் பண்ணதுக்கு அப்புறம் என்ன பண்ணுவோம்? என்ன பண்ணுவோம்? ஸ்டார்ட் பண்ணுவோம். அப்ப ஜாவாவின் ஜென்கின்ஸ் இன்ஸ்டால் பண்ணதுக்கு அப்புறம் ஸ்டார்ட் பண்ணுவோம். அப்ப அதுக்கு என்ன மாடியூல் யூஸ் பண்ணுவோம்? ஸ்டார்ட் பண்றதுக்கு HTTPD விட்டுருங்க, நம்ம HTTPD பண்ணல. ஜாவாவும் ஜென்கின்ஸ் இன்ஸ்டால் பண்றோம். சர்வீஸ். சர்வீஸ். இப்ப நம்ம ஸ்டார்ட் பண்ணோம்ல, அதே மாதிரி ஸ்டார்ட் பண்ண வேண்டியதான். ஐஃபன் நேம். இதுல நான் என்ன பண்றேன் அப்படின்னா, ஸ்டார்ட். எதை ஸ்டார்ட் பண்ணுவீங்க? ஜென்கின்ஸ் ஸ்டார்ட் பண்ணுவீங்க, கரெக்டா? ஸ்டார்ட் ஜென்கின்ஸ் என்டர் கொடுத்துட்டு இந்த இடத்துல சர்வீஸ் இப்படியும் கொடுக்கலாம், இல்ல சிஸ்டம் சிடிஎல் கூட கொடுக்கலாம். சிஸ்டம் சிடிஎல் ஸ்டார்ட் ஜென்கின்ஸ் ஸ்டாப் ஜென்கின்ஸ் கொடுப்போம்ல, அப்ப சர்வீஸும் நீங்க கால் பண்ணலாம், சிஸ்டம் சிடிஎல் கால் பண்ணலாம். இப்ப நான் சர்வீஸ்ல நான் என்ன பண்றேன்? நேம்ல என்ன பண்ணலாம்? ஜென்கின்ஸ் அப்படின்னு கொடுத்துட்டு நெக்ஸ்ட் ஸ்டேட் என்ன பண்ண போறோம்? ஸ்டார்ட் பண்ண போறோம். அதனால ஸ்டார்டட் அப்படின்னு நான் மென்ஷன் பண்றேன். என்ன பண்றேன்னா ஐஃபன் ஹோஸ்ட் கிரீன்ஸ் ரிமோட் அண்டர்ஸ்கோர் யூசர். ஃபர்ஸ்ட் ரெபாசிட்டரி மூலமா என்ன பண்றீங்கன்னு கேட்டீங்கன்னா, டவுன்லோட் பண்றீங்க. உங்களோட ரெபாசிட்டரி மூலமா டவுன்லோட் பண்ணிட்டு ஜென்கின்ஸை டவுன்லோட் பண்ணிட்டு அதுக்கான பேஸ் யூஆர்எல், அதுக்கான ஜிபிஜி கீ ரெண்டுத்தையுமே கொடுத்துட்டு ஜாவாவையும் ஜென்கின்ஸையும் என்ன பண்றீங்கன்னா இன்ஸ்டால் பண்றீங்க. அப்ப அதுக்காக நீங்க யூஸ் பண்றது லூப் கான்செப்ட். அப்ப இன்ஸ்டால் பண்ணதுக்கு அப்புறம் ஜென்கின்ஸை நம்ம என்ன பண்ணுவோம்னு கேட்டீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணுவோம். சோ ஜென்கின்ஸை இன்ஸ்டால் பண்றதுக்கான ஒரு பிளேபுக். இப்ப இந்த மாதிரி நீங்க கிட்ட இன்ஸ்டால் பண்ணணுமா, டாக்கர் இன்ஸ்டால் பண்ணணுமா அப்படின்னா இப்படி ஒரு பிளேபுக் எழுதி ரன் பண்ணா போதும். இப்ப ஜென்கின்ஸை இன்ஸ்டால் பண்றதா உங்களுக்கு டிஃபிகல்ட். அப்போ டாக்கரை இன்ஸ்டால் பண்றதுக்கு apt install docker.io m install git அப்படின்னு கொடுத்தாலே போதும், அது எல்லாமே ஆட்டோமேட்டிக்கா இன்ஸ்டால் ஆயிடும். கண்ட்ரோல் ஏ சி கொடுத்துட்டு அப்போ vi jenkins டாட் yml அப்படின்னு நான் கொடுத்துக்கிறேன். இன்சர்ட் மோட்ல காப்பி பண்ணிட்டு எஸ்கேப். ஓகேவா? சோ திருப்பி பிளே புக் ரன் பண்ணலாம். ரன் பண்றதுக்கான கமாண்ட் ansible hyphen playbook hyphen I slave.txt jenkins.yaml இருக்கா? இதுல என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த லூப்புக்கு பதில் ஜென்கின்ஸை யூஸ் பண்ணிக்கலாம். jenkins.yaml அப்படின்னு நான் கொடுத்துட்டு என்ன பண்றேன்? சின்டாக்ஸ் செக் பண்ணிக்கிறேன். எந்த சின்டாக்ஸ் எரரும் இல்ல. அப்ப இதை அப்படியே ரிமூவ் பண்ணிட்டு அப்போ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுது? add repository அப்படின்னு வருதா? add repositoryங்கிறது என்ன கலர் வருது? yellow கலர் வருது. இப்போ நெக்ஸ்ட் ஜாவாவை இன்ஸ்டால் பண்ணும், another one ஜென்கின்ஸ் இன்ஸ்டால் பண்ணும். அப்போ ஜாவாவை அந்த கிரீன்ஸ்ங்கிற மெஷின்ல ஃபர்ஸ்ட் இன்ஸ்டால் பண்ணிட்டு அடுத்தது என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா ஜென்கின்ஸ் இன்ஸ்டால் பண்ணி ஸ்டார்ட் பண்ணும். சோ இது அப்படியே நடக்கட்டும். இதுக்கு எடுக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். ஓகேவா? சோ இன்ஸ்டால் ஆகுதான் செக் பண்ணி பண்றதுக்கு நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா தேர்ட் மிஷினோட ஐபி, தேர்ட் மிஷின்ல தானே என்ன பண்ணிருக்கேன்? ஜென்கின்ஸை இன்ஸ்டால் பண்ணிருக்கேன். ஓகேவா? சோ இதுவரையும் கிளியரா? 3 பிளே புக் எழுதிருக்கோம். 3 பிளே புக் கிளியரா? ஏதாவது டவுட் இருக்கா 3 பிளே புக்லயும்? இல்ல. ஓகேவா? சோ இது கலர் மட்டும் செக் பண்ணிக்கலாம். சோ இது எதுக்காக என்ன? இந்த கிரீன் எல்லோ. அப்போ நீங்க ஒரு பிளே புக் எழுதி ரன் பண்ணாதான் இந்த கிரீன் எதுக்காக வருது, எல்லோ எதுக்காக வருது அப்படிங்கிறது தெரியும்.
சரி ஓகே, இது இன்ஸ்டால் ஆகட்டும், இன்ஸ்டால் ஆகிட்டே இருக்கட்டும். ஏன்னா அது கொஞ்சம் டைம் எடுத்தா இன்ஸ்டால் ஆகும். அப்போ நம்ம இங்க லூப் மாடல் யூஸ் பண்ணி இப்போ ஜென்கின்ஸை இன்ஸ்டால் பண்ணிருக்கோம். இப்போ நீங்க என்ன பண்ணிருப்பீங்க அப்படின்னா, ஜென்கின்ஸோட போர்ட் நம்பர் என்ன? 8080. ஜென்கின்ஸோட டிஃபால்ட் போர்ட் நம்பர் 8080. 8080ல தான் ஜென்கின்ஸ் ரன் ஆகும். அப்போ நம்ம என்ன பண்ணுவோம்னு கேட்டீங்கன்னா, ஜென்கின்ஸ் கிளாஸ்ல டாம் கேட்ங்கிற ஒரு மிடில் வேற இன்ஸ்டால் பண்ணுவோம். அப்போ டாம் கேட் ரன் ஆகுற போர்ட் நம்பர் 8080. அப்போ ரெண்டுத்தையுமே என்ன பண்ண முடியாதுன்னு கேட்டீங்கன்னா, ஒரு சர்வர்ல ரன் பண்ண முடியாது. அப்ப என்ன பண்ணுவோம் அந்த கண்டிஷன்ல? போர்ட் நம்பரை சேஞ்ச் பண்ணும். அப்ப எந்த போர்ட் நம்பரை சேஞ்ச் பண்ணுவோம்? ரெண்டுத்துலயும் சேஞ்ச் பண்ணலாம். டாம் கேட்டோட போர்ட் நம்பரையும் சேஞ்ச் பண்ணலாம். அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா உங்களோட ஐ மீன் ஜென்கின்ஸோட போர்ட் நம்பரை சேஞ்ச் பண்ணலாம். அப்ப ஜென்கின்ஸோட போர்ட் நம்பரை சேஞ்ச் பண்றதுக்கான பாத் என்ன? எக்ஸிகியூஷன் திருப்பி ரன் பண்ணலாம். etc default jenkins file. என்ன பாத்? etc default jenkins file அப்படி இருக்கு. etc default கரெக்ட்டா செக் பண்ணுங்க, கரெக்ட்டா சொல்லுங்க. ஸ்லாஷ் var ஸ்லாஷ் lib ஸ்லாஷ் கரெக்ட்டா? ஸ்லாஷ் யூசர்ல ஸ்லாஷ் லிப்ல ஸ்லாஷ் சிஸ்டம் டி, இதுல சிஸ்டம் ஜென்கின்ஸ் டாட் சர்வீஸ், இதுதான் பாத். ஓகேவா? சோ இந்த பாத்துல போயிட்டு தான் என்ன பண்ணுவீங்கன்னு கேட்டீங்கன்னா, ஜென்கின்ஸோட போர்ட் நம்பரை சேஞ்ச் பண்ணுவீங்க. அப்ப அதே மாதிரி நம்மளும் என்ன பண்ண போறோம்னு கேட்டீங்கன்னா, ஜென்கின்ஸோட போர்ட் நம்பரை சேஞ்ச் பண்ண போறோம். எதுக்காக ஜென்கின்ஸோட போர்ட் நம்பரை சேஞ்ச் பண்ண போறோம்? ரியல் டைம்ல நம்மளுக்கு நிறைய என்விரான்மெண்ட் இருக்கும். ரியல் டைம்ல என்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா, நிறைய என்விரான்மெண்ட் இருக்கு. அப்ப அந்த ஒரு என்விரான்மெண்ட்டுக்கு ஏத்த மாதிரி என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டீங்கன்னா, போர்ட் நம்பரை சேஞ்ச் பண்ணுவாங்க. அப்போ டெவ் என்விரான்மெண்ட்டுக்கு ஏத்த மாதிரி ஒரு போர்ட் நம்பர், டெஸ்ட் என்விரான்மெண்ட்டுக்கு ஏத்த மாதிரி ஒரு போர்ட் நம்பர், இந்த மாதிரி எல்லா என்விரான்மெண்ட்டுக்கு ஏத்த மாதிரி நான் ஒரு போர்ட் நம்பர்ல என்ன பண்ணுவேன்னா ஜென்கின்ஸை ரன் பண்ணுவேன். அப்போ ஒரு தடவையும் நான் என்ன பண்ண முடியாதுன்னு கேட்டீங்கன்னா, என்னோட ஸ்லேவ் மிஷின்குள்ள போயிட்டு என்ன பண்ண முடியாது? சேஞ்ச் பண்ணிட்டே இருக்க முடியாது. என் போர்ட்டை நான் என்ன பண்ண முடியாதுன்னு கேட்டீங்கன்னா, ஸ்லேவ் மிஷின்குள்ள போயிட்டு ஒரு தடவையும் என்னால சேஞ்ச் பண்ண முடியாது. அப்போ நான் அது எல்லாத்தையுமே என்னோட மாஸ்டர் மிஷின்ல இருந்து பண்ணணும். அப்ப அதுக்காக நான் என்ன பண்ண போறேன்னு கேட்டீங்கன்னா, ஒரு பிளே புக்கை ரன் பண்ண போறேன். ஓகேவா? அந்த போர்ட் நம்பரை என்விரான்மெண்ட்டுக்கு ஏத்த மாதிரி எப்படி சேஞ்ச் பண்றது? அப்ப என்ன ஆயிடுச்சுன்னு பாருங்களேன். என்ன ஆயிடுச்சு? ஜாவாவை இன்ஸ்டால் பண்ணி ஜென்கின்ஸ் இன்ஸ்டால் பண்ணி ஸ்டார்ட் பண்ணிட்டு, இப்போ ஃபர்ஸ்ட் ஒரு கலர்ல வந்தது. என்ன எந்த கலர்ல வந்தது? எல்லோ கலர்ல வந்தது. கரெக்டா? ஃபர்ஸ்ட் எல்லோ கலர்ல வந்தது. அடுத்தது ஜாவா எந்த கலர்ல வந்துருச்சு? கிரீன் கலர்ல வருது. ஏன் கிரீன் கலர்ல வருது அப்படின்னா, ஆல்ரெடி இருக்கிற ஃபைல தான் இது என்ன பண்ணிருக்கு? ஆல்ரெடி இருக்கிற ஃபைல தான் என்ன பண்ணிருக்கு? இன்ஸ்டால் பண்ணிருக்கு. இந்த எல்லோங்கிறது சேஞ்ச்னா ஃபைல் அங்க இல்ல, இல்லாத ஃபைலை எடுத்துட்டு வந்திருக்கு. ஃபர்ஸ்ட் ரெபாசிட்டரிக்கு ஃபர்ஸ்ட் ஃபைல் எடுத்துட்டு வந்து அடுத்தது இல்லாத ஜாவாவை இன்ஸ்டால் பண்ணிருக்கு. கரெக்டா? ஆனா அதே நான் ஃபர்ஸ்ட் அந்த ஃபைலை ரன் பண்ண உடனே செகண்ட் டைம் திருப்பி அந்த ஃபைலை ரன் பண்றேன். அப்போ ரெபாசிட்டரி என்ன கலர் மாறிடுச்சு? அப்போ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிட்டோம்? ரெபாசிட்டரி மிஷின்குள்ள கொண்டுட்டு வந்துட்டோம். அப்போ ரெபாசிட்டரி இருந்ததுனால அந்த ஃபைலை என்ன பண்ணுதுன்னு கேட்டீங்கன்னா, திருப்பி ஓகே பண்ணுது. சோ இருக்கு ஃபைல, அதனால நான் ஓகே பண்றேன். அடுத்தது ஜாவாவும் இருக்கு, ஓகே பண்றேன். அப்ப புதுசா நான் என்ன பண்ணணும்? ஜென்கின்ஸை இன்ஸ்டால் பண்ணணும். அப்போ அதை ஸ்டார்ட் பண்ணணும். அப்போ கிரீன் எல்லோக்கு மீனிங் என்னன்னா, எல்லோங்கிறது இல்லாததை எடுத்துட்டு வருது. அப்போ கிரீனுங்கிறது இருக்கிறத இன்ஸ்டால் பண்றது கிரீன் கலர். ஓகேவா? சோ எல்லோங்கிறது இல்லாததை என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, சேஞ்ச் பண்ணி எடுத்துட்டு வரும். அப்போ ரெபாசிட்டரியில இல்லைன்னா அது எல்லோ கலர்ல வரும். அப்ப ரெபாசிட்டரிக்கு நான் கொண்டுட்டு வந்து திருப்பி அந்த பிளே புக்கை ரன் பண்ணனா அது கிரீன் கலரா மாறிடும். அப்போ ஆல்ரெடி மிஷின்குள்ள இருக்கு. சோ இப்போ ரன் ஆகுதான் செக் பண்றதுக்கு அகைன் தேர்ட் மிஷினோட பப்ளிக் ஐபி காப்பி பண்ணி பிரவுசர்ல ஓபன் 8080 அப்படின்னு நான் கொடுத்தேன்னா என்னோட ஜென்கின்ஸ்ங்கிறது என்ன ஆகும்? ஆட்டோமேட்டிக்கா ஓபன் ஆகும். அப்போ இதை நான் எந்த மிஷின்ல பண்ணிருக்கேன்னா என்னோட தேர்ட் மிஷின்ல பண்ணிருக்கேன். அப்ப தேர்ட் மிஷின்குள்ள போயிட்டு நான் என்னோட பாஸ்வேர்ட் எடுத்தேன்னா என்னால ஓபன் பண்ண முடியும். கரெக்டா? எப்படி ஓபன் பண்ணலாம்? ssketch ec2 -user@
மிஷினோட தேர்ட் மிஷினோட பிரைவேட் ஐபி. சோ காப்பி பண்ணி இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிட்டு என்டர். என்ன பண்ணிட்டேன்? அந்த மிஷின்குள்ள கனெக்ட் ஆயிட்டேன். கரெக்டா? சோ மிஷின்குள்ள கனெக்ட் ஆயிட்டு அப்போ இதான பாஸ்வேர்ட். இந்த கமாண்ட் கொடுத்து cat கமாண்ட் கொடுத்து என்னோட பாஸ்வேர்ட் எடுத்தனா என்னன்னு வருது? ஏன் திருப்பி cat கமாண்ட் கொடுத்து வந்துச்சா? அப்ப நான் என்ன பண்ணிருக்கேன்னா ரூட்டா எக்ஸிக்யூட் ஆகாம EC-user எக்ஸிக்யூட் ஆயிருக்கேன். அதனால என்னால இதை எடுக்க முடியாது. அப்ப இப்போதைக்கு பாஸ்வேர்ட் கிடைச்சிட்டு பாஸ்வேர்டை காப்பி பண்ணி ஓபன் பண்ணனா என்னோட ஜென்கின்ஸ் மிஷின் ஓபன் ஆயிடும். ஓகேவா? சோ இப்ப நம்ம ஜென்கின்ஸ் மிஷின்லாம் ஓபன் பண்ண போறது இல்ல. இப்ப நான் என்ன பண்ண போறது இல்ல கேட்டீங்கன்னா ஜென்கின்ஸ் மிஷின் ஓபன் பண்ணாம இப்போ ஜென்கின்ஸ் மிஷினுக்கான பாத் ஐ மீன் போர்ட் நம்பரை சேஞ்ச் பண்ண போறோம். போர்ட் நம்பரை சேஞ்ச் பண்றதுக்கான பாத் எங்க இருக்குன்னு சொன்னோம்? cd /userல libல systemd ல systemல vi jenkins.service இந்த ஃபைல் ஓபன் பண்ணீங்கன்னா இன்சர்ட் மோடுல இதுதான் என்னோட போர்ட் நம்பரை சேஞ்ச் பண்றது. அப்போ இந்த போர்ட் நம்பரை இங்க சேஞ்ச் பண்ணா எனக்கு ஒர்க் ஓவர். பட் நான் ஒரு தடவை சேஞ்ச் பண்ணா ஓகே. எனக்கு ரியல் டைம்ல நிறைய என்விரான்மெண்ட் இருக்கும். அப்ப அந்த என்விரான்மெண்ட்க்கு ஏத்த மாதிரி நான் என்ன பண்ணிட்டு இருக்கணும்? சேஞ்ச் பண்ணிட்டே இருக்கணும். அப்போ ஒரு தடவையும் நான் இங்க வந்து சேஞ்ச் பண்ணக்கூடாது. அப்ப இது எல்லாத்தையுமே நான் என்ன பண்ண போறேன்னு கேட்டீங்கன்னா என் பிளே புக்ல ரன் பண்ண போறேன். அப்ப இந்த போர்ட் நம்பரை எப்படி சேஞ்ச் பண்றது? அப்ப அந்த போர்ட் நம்பர் சேஞ்ச் பண்றதுக்காக நம்ம என்ன மாடியூல் யூஸ் பண்ண போறோம் அப்படிங்கறத பார்க்க போறோம். இப்போ எஸ்கேப் ஷிஃப்ட் கோலன் இதுல இருந்து நம்ம வெளில வந்துட்டு அப்ப மிஷின்ல இருந்தே மொத்தமா வெளில வந்துடலாம். எக்ஸிட். ஓகேவா? சோ இப்ப போர்ட் நம்பர் சேஞ்ச் பண்றதுக்காக நான் என்ன பண்ண போறேன்னு கேட்டீங்கன்னா ஒரு பிளே புக்கை ரன் பண்ண போறேன். ஓகேவா? சோ அப்போ இந்த பிளே புக் அப்படியே தான் இருக்க போகுது. பட் இந்த பிளே புக்ல கொஞ்சம் என்ன பண்ண போறேன்னு கேட்டீங்கன்னா சேஞ்ச் பண்ண போறோம். என்ன சேஞ்ச் பண்ணலாம்? இப்போ இந்த லூப் கான்செப்டுக்கு கீழே எல்லாத்தையுமே ஆட் பண்ணலாம். ஸ்டார்ட்டா நம்ம லாஸ்டா கூட பாத்துக்கலாம். ஓகேவா? சோ இப்போ நான் என்ன பண்ண போறேன்னு கேட்டீங்கன்னா ஒரு லைன்ல இருக்கிற என்ன பண்ண போறேன்? ஒரு லைன்ல இருக்கிற போர்ட்டை தான் நம்ம என்ன பண்ண போறோம்? சேஞ்ச் பண்ண போறோம். ஒரு லைன்ல இருக்கிற போர்ட்டை தான் நம்ம என்ன பண்ண போறோம்னு கேட்டீங்கன்னா சேஞ்ச் பண்ண போறோம். அதுக்காக நான் யூஸ் பண்ண போற மாடியூல் என்னன்னு கேட்டீங்கன்னா காப்பி மாடியூல். நம்ம காப்பி மாடியூல்ஸ் பார்த்தோம்ல, ஐ மீன் ஃபைல் மாடியூல்ஸ் பார்த்தோம்ல. அப்ப அந்த ஃபைல் மாடியூல்ஸை யூஸ் பண்ணி தான் நம்ம என்ன பண்ண போறோம்னு கேட்டீங்கன்னா அந்த லைனையே சேஞ்ச் பண்ண போறோம். அப்ப எக்ஸாம்பிள்ஸ் நீங்க மாடியூல் இண்டெக்ஸ்ல ஃபைல் மாடியூல்ஸ் அப்படின்னு இருக்கு பாருங்க. இந்த ஃபைல் மாடியூல்ஸை ஓபன் பண்ணி இதுல லைன் இன் ஃபைல் அப்படின்னு இருக்கா, மேனேஜ் லைன் இன் டெக்ஸ்ட் ஃபைல்ஸ் அப்படிங்கிற இந்த மாடியூல யூஸ் பண்ண போறீங்க. லைன் இன் ஃபைல்ஸ் அப்படிங்கிற மாடியூல யூஸ் பண்ண போறீங்க. இதுல எக்ஸாம்பிள்ஸ் அப்ப என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இந்த மாடியூல நம்ம காப்பி பண்ணிக்கலாம். என்ன பண்றேன்? இது அப்படியே நான் காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணி என்னோட மிஷின்ல போயிட்டு சோ ஐஃபனுக்கு நேரா இதை பேஸ்ட் பண்ணிட்டு line 5 so another one என்னோட path regular expression another one line. okay so இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த இடத்துல சேஞ்ச் பண்ணிக்கலாம். changing Jenkins port number அப்படி நான் கொடுத்துக்கிறேன். changing Jenkins port number அப்படின்னு நான் கொடுத்துட்டு லைன் இன் ஃபைல்ல பாத் அப்படின்னு இருக்கா, என்ன பாத்? ஜென்கின்ஸோட பாத் என்ன? என்ன பாத்? யூசர்ல லிப்ல சிஸ்டம்d ஸ்லாஷ் சிஸ்டம்ல என்ன ஃபைல்? jenkins.service. இதுதான் என்னோட ஃபைல். ஓகேவா? jenkins.service அப்படிங்கிற ஃபைலுக்குள்ள என்ன மாத்தணும் அப்படின்னா ஜென்கின்ஸோட போர்ட் நம்பரை சேஞ்ச் பண்ணணும். என்ன பண்ணணும்? ஜென்கின்ஸோட போர்ட் நம்பரை சேஞ்ச் பண்ணணும். அப்ப நான் என்ன பண்ண போறேன்னா ஃபர்ஸ்ட் அதே மாதிரி ssketch
இந்த மிஷின்குள்ள போய்க்கிறேன். போயிட்டு சோ ரூட்டா சேஞ்ச் ஆயிக்கலாம். ஓகே. சோ பாத்துக்குள்ள போயிட்டு VI Jenkins start service insert மோடுல அப்போ இத அப்படியே நான் காப்பி பண்ணிக்கிறேன். இந்த போர்ட்டா தானே சேஞ்ச் பண்ண போறோம். ஓகேவா? இத சேஞ்ச் பண்ண போறோம். இத அப்படியே காப்பி பண்ணி இந்த இடத்துல இந்த ரெகுலர் எக்ஸ்பிரஷன் இருக்கு பாருங்க. இந்த இங்க இருக்கா? சோ இந்த டபுள் கோட்ஸ் ஐ மீன் இந்த சிங்கிள் கோட்ஸ்க்குள்ள ஐ மீன் இந்த சிம்பிள் எல்லாமே இருக்கணும். என்ன பண்ணுங்கன்னா இத மட்டும் ரிமூவ் பண்ணிக்கோங்க. ரிமூவ் பண்ணிட்டு உங்களோட போர்ட்டை இங்க மென்ஷன் பண்ண போறீங்க. ஓகேவா? சோ இந்த இடத்துல இத க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஓகே. இப்போ என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா ரெகுலர் எக்ஸ்பிரஷன்னா என்ன கேள்விப்பட்டிருக்கீங்களா? ரெகுலர் எக்ஸ்பிரஷன் புரியல. ஹேண்ட் சிம்பிள். இப்போ என்கிட்ட நிறைய ப்ராஜெக்ட் இருக்கு. ஹேண்ட்லர் ரெகுலர் எக்ஸ்பிரஷன்ங்கிறது இப்போ என்கிட்ட எக்ஸாம்பிள் இந்த ஸ்டார் கொடுப்போம்ல, இதெல்லாமே என்னன்னு கேட்டீங்கன்னா ரெகுலர் எக்ஸ்பிரஷன் தான். ஏன் ரெகுலர் எக்ஸ்பிரஷன்? இந்த ஸ்டாருக்கு என்ன மீனிங்? ஆல், எல்லாமே கால் பண்ணணும் அப்படிங்கிறது. நம்ம ஜென்கின்ஸ்ல என்ன பண்ணிருப்போம்னு கேட்டீங்கன்னா dev டாட் ஸ்டார் அப்படின்னு கொடுப்போம். அந்த dev டாட் ஸ்டாருக்கு என்ன மீனிங்? டெவ்ல இருக்கிற எல்லா ப்ராஜெக்ட்டுமே கால் ஆகணும். அப்ப நான் டெவ்னு நான் நேம் கொடுத்தேன்னா டெவ்க்குள்ள இருக்கிற ப்ராஜெக்ட் எல்லாமே. அப்ப அதே மாதிரிதான் இங்கேயும் நம்ம என்ன பண்றோம்னு கேட்டீங்கன்னா ரெகுலர் எக்ஸ்பிரஷன் யூஸ் பண்றோம். ஏன் இந்த ரெகுலர் எக்ஸ்பிரஷன்னா இந்த ஜென்கின்ஸோட போர்ட் நம்பர் தான் சேஞ்ச் பண்ண போறோங்கிற ரெகுலர் எக்ஸ்பிரஷனை மென்ஷன் பண்ணிட்டு சோ லைன்ல எந்த லைனை சேஞ்ச் பண்ண போறோமோ அந்த லைன் அப்ப திருப்பி அதையே நான் காப்பி பண்ணி திருப்பி நான் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? சோ பேஸ்ட் பண்ணிட்டு இந்த இடத்துல என்ன பண்ண போறேன்னு கேட்டீங்கன்னா போர்ட் நம்பரை நான் மென்ஷன் பண்ண போறது இல்ல, என்னோட போர்ட் நம்பரை சேஞ்ச் பண்ண போறோம். அப்போ இந்த போர்ட் நம்பரை இந்த இடத்துல மென்ஷன் பண்ணாம என்ன பண்ணலாம்னா கர்லி பிராக்கெட், 2 கர்லி பிராக்கெட் ஓபன் பண்ணிட்டு இதுல போர்ட்ஸ் அப்படின்னு மென்ஷன் பண்ண போறீங்க. அப்ப இது என்ன ஆகும்னு நினைக்கிறீங்க? இப்படி கொடுத்தா என்ன ஆகலாம்? போர்ட்ஸ் கொடுத்தா என்ன ஆகும்? என்ன ஆகலாம்? ஏதாவது ஐடியா இருக்கா? கர்லி பிராக்கெட் குள்ள நான் போர்ட் நம்பரை சேஞ்ச் பண்ணல, போர்ட் நம்பரை சேஞ்ச் பண்ணாம போர்ட்ஸ் கொடுத்தேன். இதே மாதிரி கர்லி பிராக்கெட் வேற எங்க கொடுத்தேன்? எங்க கொடுத்தேன்? அப்ப என்ன நடந்துச்சு? அப்ப என்ன ஆச்சு? ஐட்டம்குள்ள கொடுத்தீங்க. அப்ப என்ன ஆச்சு? ஃபர்ஸ்ட் ஜாவாவை இன்ஸ்டால் பண்ணுச்சு, அடுத்தது ஜென்கின்ஸ் இன்ஸ்டால் பண்ணி லூப் கான்செப்ட்ல போச்சு. கரெக்டா? அப்போ இங்க என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா நான் ஒரு போர்ட் நம்பரை சேஞ்ச் பண்றேன்னா அந்த போர்ட் நம்பரை ஒரு வேரியபிளா செட் பண்ண போறேன். என்ன பண்ண போறேன்னு கேட்டீங்கன்னா போர்ட் நம்பரை வேரியபிளா செட் பண்ண போறேன். எந்த இடத்துலனா பிகம்க்கு கீழே என்டர் கொடுத்துட்டு வேரியபிள்ஸ் அப்படின்னு பாஸ் பண்ண போறீங்க. இந்த வேரியபிள்ஸ்ல இங்க என்ன கொடுக்க போறீங்கன்னா போர்ட்ஸ் அப்படின்னு கொடுக்க போறீங்க. இங்க இருக்கு பாருங்க, இந்த போர்ட்ஸ்க்கு இங்க நேம் என்ன கொடுத்தீங்களோ அதான் போர்ட் கொடுக்கணும். இப்ப போர்ட் நம்பர் வந்து எனக்கு வந்து 2424 அப்படின்னு நான் கொடுத்தேன். இதான் என்னோட போர்ட் நம்பர். அப்ப என்ன ஆகும்னா இந்த 2424ங்கிறது இந்த லைன்ல போய் லூப் ஆகும். அப்ப நான் என்ன பண்ண தேவையில்ல, ஃபைல போய் சேஞ்ச் பண்ண தேவையில்ல, வேரியபிள செட் பண்ணிட்டா போதும். வேரியபிள செட் பண்ணிட்டேன்னா ஆட்டோமேட்டிக்கா நான் 2424ன்னு என்னோட வேரியபிள செட் பண்ணேன்னா இந்த இடத்துல என்னோட லைன் ஆட்டோமேட்டிக்கா சேஞ்ச் ஆயிடும். அப்போ ரெகுலர் எக்ஸ்பிரஷன்ல இந்த லைன்ல தான் நீ கால் பண்ண போறேன்னு சொல்லிட்டு எந்த லைன்ல சேஞ்ச் பண்ண போறனோ அந்த லைனையும் நான் மென்ஷன் பண்ணி வச்சுட்டேன். அப்ப அதுதான் பாத். அதுக்காக யூஸ் பண்ற மாடியூல் தான் லைன் இன் ஃபைல் மாடியூல்ஸ். இப்போ இவ்வளவு வேலை பார்த்திருக்கோம். அப்ப நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோம்? நெக்ஸ்ட் ஸ்டார்ட் மட்டும் தான் பண்ணிருக்கோம். வேற என்னென்ன பண்ணுவோம் ஜென்கின்ஸ்ல? ஜென்கின்ஸ்ல கான்ஃபிகரேஷன் லெவல் வரையும் நான் பண்ணனேன்னா என்னென்னலாம் பண்ணுவேன்? கான்ஃபிகரேஷன் லெவல் பண்ணிட்டோம் அப்படின்னா நார்மலா ஸ்டாப் பண்ணி ஸ்டார்ட் பண்ணா போதுமா? நார்மலா ஸ்டாப் பண்ணிட்டு ஸ்டார்ட் பண்ணா போதுமா? என்ன கமெண்ட் கொடுப்பீங்க? ஜென்கின்ஸ் ஸ்டார்ட் பண்றதுக்கு ஒரு 3 கமெண்ட் கொடுப்பீங்க. என்ன கமெண்ட் கொடுப்பீங்க?
புரியல. ரீலோட் பண்ணுவீங்க. டீமன் எதுக்காக? சிஸ்டம் சிடிஎல் டீமன் ஐஃபன் ரீலோட் எதுக்காக? பேக் எண்ட்ல ரன் பண்றதுக்காக. அடுத்தது ஸ்டாப் ஜென்கின்ஸ், ஸ்டார்ட் ஜென்கின்ஸ் அதெல்லாம் கொடுப்போமா? சோ அதே தான் இங்கேயும் நான் பண்ண போறேன். ஃபர்ஸ்ட் என்டர் என்ன பண்றேன் அப்படின்னா ஐஃபன் நேம்ல டீமனை ரீலோட் பண்ண போறோம். டீமன் ரீலோட். சோ எது வேணாலும் நேம் கொடுத்துக்கலாம். டீலோட் ஜென்கின்ஸ் அப்படின்னு கொடுத்துட்டு என்டர் அப்படின்னு கொடுத்துட்டு என்ன கால் பண்ண போறோம்? இந்த இடத்துல சிஸ்டம் டி அப்படின்னு கொடுக்குறேன். ஓகேவா? சோ என்டர். நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம்னு கேட்டீங்கன்னா டீமன் ஐஃபன். சோ ஒன்ஸ் நான் மட்டும் செக் பண்ணிக்கிறேன். மாடியூல் ஓகே. சோ என்ன கொடுத்திருக்காங்க பாருங்களேன். ஐஃபன் அண்டர்ஸ்கோர் ரீலோட். இப்போ இங்க நீங்க யூஸ் பண்றது சிஸ்டம் டி. ஓகேவா? சிஸ்டம் டில ரீலோட். இங்க நான் என்ன பண்றேன் அப்படின்னா எஸ் அப்படின்னு நான் மென்ஷன் பண்ணிடுறேன். டீமன் ரீலோட். அப்போ பேக் எண்ட்ல ஸ்டார்ட் ஆகணும் அப்படின்னு கொடுத்துட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோம்? டீமன் ரீலோட் மெஷினை ரீலோட் பண்ணிட்டு என்ன பண்ணுவோம்? ஐஃபன் நேம்ல ஸ்டார்ட் பண்ணுவீங்களா? ஸ்டாப் பண்ணுவோம். கரெக்டா? என்ன பண்ணுவோம்? ஸ்டாப் ஜென்கின்ஸ். நெக்ஸ்ட் என்ன கொடுப்போம்? எப்படி ஸ்டாப் பண்ணுவீங்க? சர்வர்ஸ் நேம்ல இதுதான். நான் எக்ஸ்ட்ராலாம் எதுவுமே கொடுக்கல. ஓகேவா? சோ நீங்க எப்படி ஸ்டார்ட் பண்ணீங்களோ அதே மாதிரி ஸ்டாப் பண்ண போறீங்க. அப்ப என்ன பண்ணலாம்? எதை ஸ்டாப் பண்ண போறோம்னா ஜென்கின்ஸ். எப்படி ஸ்டேட்ல என்னன்னு கொடுப்போம்? ஸ்டேட்ல என்னன்னு கொடுப்பீங்க? ஸ்டாப். அவ்வளவுதான். ஸ்டேட்ல என்னன்னு கொடுக்குறீங்கன்னா ஸ்டாப் அப்படின்னு கொடுக்குறீங்க. இப்போ நான் என்ன பண்ணிட்டேன்னா ஒரு பிளே புக் எழுதியாச்சு. அது எதையுமே சேஞ்ச் பண்ணல. என்ன லைன் மட்டும் சேஞ்ச் பண்ணிருக்கோம்னா ஜென்கின்ஸ் போர்ட் நம்பர் சேஞ்ச் பண்றதுக்காக லைன் இன் ஃபைல் மாடியூல் அப்படிங்கிற ஒரு மாடியூலை யூஸ் பண்ணி நான் போர்ட் நம்பரை மட்டும் சேஞ்ச் பண்ணிருக்கேன். போர்ட் நம்பரை சேஞ்ச் பண்றதுக்காக ஒரு மாடியூலை நம்ம யூஸ் பண்ணிருக்கோம். அப்போ இந்த ஃபைல் மட்டும் கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணிட்டு நான் ஒன்ஸ் இதை ரன் பண்ணிடுறேன். ஓகேவா? ஜென்கின்ஸோட போர்ட் நம்பர் இதெல்லாம் கரெக்டா கொடுத்துட்டோமா? சோ ஒரு லைன் மட்டும் நான் மிஸ் பண்ணிருக்கேன். என்ன லைன் அப்படின்னா நோட்டிஃபை ரீஸ்டார்ட் ஜென்கின்ஸ் அப்படிங்கிற ஒரு லைனை கொடுக்கல. சோ எதுக்காக நோட்டிஃபை ரீஸ்டார்ட் ஜென்கின்ஸ் அப்படின்னு கொடுத்துட்டு இங்க நான் ஒரு மாடியூலை யூஸ் பண்ணிருக்கேன். என்ன மாடியூல் யூஸ் பண்ணிருக்கேன்? என்ன மாடியூல் யூஸ் பண்ணிருக்கேன்? ஹேண்ட்லர்ஸ் அப்படிங்கிற ஒரு மாடியூலை யூஸ் பண்ணிருக்கேன். ஏன் இந்த ஹேண்ட்லர்ஸை யூஸ் பண்ணிருக்கேன்னா இந்த காப்பி பண்ணி சோ இந்த ஸ்டார்ட்டுக்கு அப்புறம் என்ன பண்றேன்னா என்டர்
இதை நான் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? சோ இந்த ஹேண்ட்லெஸ்க்கான மீனிங்கை இப்ப நான் சொல்றேன். சோ இந்த ஹேண்ட்லெஸ் எதுக்கு கீழே வரணும்னா டாஸ்க்கு கீழே வரணும். ஞாபகம் பாத்துக்கோங்க, இது எல்லாமே நேம் கீழே வரக்கூடாது. ஹேண்ட்லெஸ் எல்லாமே டாஸ்க் கீழே வரணும். இந்த இடத்துல நம்ம இப்போ ஒரு லைனை மட்டும் ஆட் பண்ணணும். என்ன லைன் ஆட் பண்ணணும்? என்ன லைன் ஆட் பண்ணணும்? நோட்டிஃபை என்னன்னு சொல்லணுமா? ரீஸ்டார்ட் ஜென்கின்ஸ் அப்படின்னு சொல்லணுமா? ஏன் நோட்டிஃபை ரீஸ்டார்ட் ஜென்கின்ஸ்? அப்போ ஹேண்ட்லர்ஸ்ங்கிற மாடியூல் எதுக்காக யூஸ் பண்ணுவீங்க? ஹேண்ட்லர்ஸ்ங்கிற மாடியூல நம்ம எதுக்காக யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ரீஸ்டார்ட் பண்றதுக்காக யூஸ் பண்றது ஹேண்ட்லர்ஸ்ங்கிற மாடியூல். இப்போ நார்மலா நீங்க ஜாவா ஜென்கின்ஸை இன்ஸ்டால் பண்ணீங்கன்னா டீமனை ரீலோட் பண்ணுவீங்க, மிஷினை ஸ்டாப் பண்ணுவீங்க, ஸ்டார்ட் பண்ணுவீங்க. இது நார்மல். அப்போ நான் ஃபைலையே சேஞ்ச் பண்றேன். என்ன பண்றேன்? என்னோட கான்ஃபிகரேஷன் ஃபைல்ல இருக்கிற போர்ட் நம்பரை சேஞ்ச் பண்றேன். அப்போ இந்த போர்ட் நம்பர்ல ஏதாவது ஒரு சேஞ்ச் நடந்துருச்சுன்னா நீ நோட்டிஃபை பண்ணிடு என்னன்னு, ஜென்கின்ஸை ரீஸ்டார்ட் பண்ண சொல்லி. ஓகேவா? சோ என்னோட போர்ட் நம்பர்ல யாராவது சேஞ்ச் பண்றாங்க அப்படின்னா நீ என்ன பண்ணுனா நோட்டிபிகேஷன் பண்ணு. என்னன்னு கேட்டீங்கன்னா ஐ மீன் நோட்டிபிகேஷன் இன் தி சென்ஸ் ஜென்கின்ஸை ரீஸ்டார்ட் பண்ண சொல்லி நோட்டிபிகேஷன் பண்ணு. அப்ப அதுதான் அந்த நோட்டிஃபை ரீஸ்டார்ட் ஜென்கின்ஸ்னா ஹேண்ட்லெஸ் ஆட்டோமேட்டிக்கா ஜென்கின்ஸை ரீஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிடும். ஒன்ஸ் யாராவது போர்ட் நம்பரை சேஞ்ச் பண்ணாங்க அப்படின்னா நோட்டிபிகேஷன் இங்க ஸ்டார்ட் ஆயிடும். ஓகேவா? சோ அதுக்காக யூஸ் பண்றதா ஹேண்ட்லெஸ். அப்ப நம்ம என்ன பண்ணிட்டோம்னு கேட்டீங்கன்னா ஒரு பிளே புக் எழுதி என்னோட 2424 தான் இது அப்படின்னு சொல்லியாச்சு. அப்போ இதை அப்படியே காப்பி பண்ணி, இதுல ஏதாவது டவுட் இருக்கா இந்த பிளே புக் எழுதுனதுல? ஆன்லைன் யாருக்காவது டவுட் இருக்கா? அப்ப இந்த பிளே புக் ரன் பண்ணலாமா? கண்ட்ரோல் ஏ காப்பி பண்ணிட்டு எஸ்கேப் WQ இந்த ஃபைல்ல இருந்து வெளில வந்துடுறேன். எக்ஸிட் அகைன் ஒரு எக்ஸிட் கொடுத்துட்டு வெளில வந்துடலாம். ஓகே, சோ vi jenkins.yaml ஃபைல ஓபன் பண்ணி இன்சர்ட்ல எஸ்கேப் %d கொடுத்து மொத்தமா டெலீட் பண்ணி விட்டுறலாம். டெலீட் பண்ணிட்டு திருப்பி என்னோட கோட நான் காப்பி பண்ணி ரன் பண்றேன். ஓகேவா? எக்ஸ்க்ளமேட்டரி. அப்போ இதுல சின்டாக்ஸ் எரர் இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம். என்டர். எரர் இல்ல. அப்ப திருப்பி என்ன பண்றேன்? என்னோட பிளே புக்கை ரன் பண்றேன். இப்ப என்ன ஆக ஆரம்பிக்கும்? என்னோட பிளே புக் ஆட் ரெபாசிட்டரி கிரீன் கலர் வந்துருச்சு. நெக்ஸ்ட் என்ன வரும்? ஜாவா ஜென்கின்ஸ் என்ன கலர்ல வரும்? அகைன் கிரீன். ஓகேவா? இப்ப எந்த இடத்துல மட்டும் சேஞ்ச் நடந்திருக்கு? ஜென்கின்ஸோட போர்ட் நம்பர்ல சேஞ்ச் நடந்திருக்கு. கரெக்டா? சோ ஜென்கின்ஸோட போர்ட் நம்பர்ல சேஞ்ச் நடந்ததுனால சேஞ்ச் அப்படின்னு வருது. டீமன் ரீலோட் ஆச்சு. ஸ்டாப் ஜென்கின்ஸ், ஸ்டார்ட் ஜென்கின்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு சக்சஸ்ஃபுல்லா நடந்துருச்சுன்னா அப்போ ஜென்கின்ஸ் ரன் ஆகுற போர்ட் நம்பர், ஜென்கின்ஸ் என்ன போர்ட் நம்பரை சேஞ்ச் பண்ணும்? 2424. அப்போ ஹேண்ட்லர்ஸும் என்ன பண்ணிட்டு அப்படின்னு கேட்டீங்கன்னா ரீஸ்டார்ட் பண்ணிட்டு. கரெக்டா? ஹேண்ட்லர்ஸ்னா நோட்டிபிகேஷன் ரீஸ்டார்ட் நடக்காது. போர்ட் நம்பரை நான் சேஞ்ச் பண்ணனும்னா என்னோட மிஷினரி ஸ்டார்ட் பண்ணணும். கரெக்டா? அப்போ நான் போர்ட் நம்பரை சேஞ்ச் பண்ணக்குள்ள ரீஸ்டார்ட் ஆகலன்னா என்ன நடக்கும்? போர்ட் நம்பர் சேஞ்ச் ஆகாது, ஒரே அதே போர்ட்லயே ரன் ஆகும். இப்போ சோ ரெஃப்ரெஷ் பண்ணனா அப்ப 8080 என்ன நடக்கல? ரன் ஆகல. அப்போ 2424 தான் என்னோட போர்ட் நம்பர். அப்ப போர்ட் நம்பரை ஆட்டோமேட்டிக்கா சேஞ்ச் பண்ணிடும். ஓகேவா? சோ இதுதான் என்னோட ஜென்கின்ஸ் போர்ட் நம்பர். அப்ப நீங்க என்ன பண்ணுங்கன்னா உங்களுக்கு ஒரு டாஸ்க். என்ன டாஸ்க் அப்படின்னா ஜென்கின்ஸோட போர்ட் நம்பரை நீங்க என்ன பண்ண முடியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா கமாண்ட் மூலமாவே ரன் பண்ண முடியும், சேஞ்ச் பண்ண முடியும். ஜென்கின்ஸோட போர்ட் நம்பரை இப்ப நான் 2424 மாத்திருக்கேன். இப்ப நான் 2525 நான் போர்ட் நம்பரை சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறேன்னா அப்ப என்ன நடக்கும்னு கேட்டீங்கன்னா அத நீங்க பிளே புக் லெவல்ல எல்லாம் என்ன பண்ண தேவையில்ல, போய் சேஞ்ச் பண்ண தேவையில்ல. அப்போ நீங்க ஒரு கமாண்ட் எக்ஸிக்யூட் பண்ணாலே போதும். அந்த கமாண்ட் மூலமாவே என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா உங்களோட போர்ட் நம்பர் சேஞ்ச் பண்ணும்.
சேஞ்ச் ஆகும். அதுக்கான கமாண்ட்ங்கிறது ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். நீங்க எப்படி ஆன்சபிள் ஐஃபன் பிளேபுக் ஐஃபன் ஐ ஸ்லேவ் டாட் டிஎக்ஸ்டி உங்களோட என்ன பிளேபுக் நேமோ பிளேபுக் நேம கொடுத்துட்டு எக்ஸ்ட்ராவா ஒரு வேரியபிளை மட்டும் தான் ஆட் பண்ண போறீங்க. எக்ஸ்ட்ராவா ஒரு 2-3 வேர்ட்ஸ் மட்டும் தான் ஆட் பண்ண போறீங்க. ஆட் பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா போர்ட் நம்பர் சேஞ்ச் ஆகும். ஓகேவா? சோ அதை எப்படி சேஞ்ச் பண்றது அப்படிங்கறத நெக்ஸ்ட் கிளாஸ் பார்த்துட்டு வாங்க. இப்போ நெக்ஸ்ட் கிளாஸ்ல என்ன பண்ணலாம் அப்படின்னா இதோட கண்டினியூஷனா அடுத்தது இன்னொரு 2-3 பிளே புக் எழுதிட்டு ரோல்ஸ்னா என்ன வால்ட்னா என்ன அப்படிங்கறத ஜென்கின்ஸை பார்க்கலாம். ஓகேவா?